ப்ரோ எப்படி நாளைக்கு நேரத்துலயே போயிருவீங்களா ஓட்டு போடுறதுக்கு? தெரியலங்க, காலைல எந்திரிக்கிறத பொறுத்து இருக்கு. போவோம், இல்லை மதியானம் போவோம். எனக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்குங்க, நடந்து போற தூரம் தான் கூத்து. ஓகே ப்ரோ, ஓகே சும்மா அப்படி போனா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான். ஓகே ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லை வெளியே இருக்கீங்களா ப்ரோ? வீட்டில் தான் இருக்கேன். ஓகே. எனக்கு சும்மா அப்படியே நடந்து போற தூரம் தான் அந்த பூத் அளவுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, நம்ம ஏரியா தானே. ஓகே ப்ரோ. அவங்களுக்கு ஒரு தெரியுங்களா உங்களை 10 பற்றி? என்னைய பத்தியுமே எனக்கு புரியல. எனக்கு என்னைய பத்தி என்னங்க இருக்கு? இல்லை நம்ம ஸ்டாண்டு அதான் சொல்கிறேன். அந்த ஸ்டாண்டுன்றதே அந்த அந்த ஸ்டாண்டே வந்து நம்ம 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தானே. சோஷியல் அதான் மீடியால கேட்டேன். வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இதுல என்ன இருக்கு? அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை ப்ரோ, தெரிஞ்சா அந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்கின ஒரு இதாக இருக்கும், அது கேட்டேன். ஏன் நான் போட போறது ஒரு ஓட்டு, அதை பத்தி யார் கேட்க போறா? நம்ம போறோம், ஓட்டு போடுறோம், வெளில வரோம் தான். நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா முன்னாடி? ப்ரோ நான் போட்டுறேன் ப்ரோ. 14 தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. அப்புறம் நீங்க ரொம்ப நார்மலா உள்ள போனீங்கன்னா சும்மா போயிட்டு உங்க ஓட் ஸ்லிப்லாம் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மிஷின்ல பட்டன் இல்லைங்க ப்ரோ, அடிச்சுட்டு வரதான் வேலையா நம்ம இருக்கு. ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் அது போய் என்னன்னா, சாதனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த சைடு பூத் சைடு வர சொல்லுவாங்க, அந்த சைடு வர சொல்லுவாங்க. இங்கே வா இங்கே வா. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் யாரும் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல. இல்லை ப்ரோ, நம்ம இங்கே எல்லாமே ரிலேட்டிவ்ஸாக, அதனால பார்த்தோம்னா அப்படி கூப்பிடுவாங்க, அது சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் யாரும் பண்ணதில்லை. ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அதான் நீங்கள் சேலத்தில் தானே இருக்கீங்க அடுத்து இப்போ? ஆமாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி, நானும் சேலம் தான், பட்டக்கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாமான்றதுக்காக கேட்டேன் ப்ரோ. தெரியல ப்ரோ, நாளைக்கு இந்த பகலில் வெளில வரதில்லை. நான் சேலத்தில் என்ன சென்னையோட முரட்டுத்தனமாக இருக்கீங்க வெயில். ஐயோ, சென்னையே ரொம்ப பரவாயில்ல போல மோசம். இருக்கே. ஆமாம் ஆமாம், சேலம் பயங்கர வெயில். ஏன்னா சென்னையிலே இருந்தெல்லாம் முடிவு பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு இப்போ. லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் ரொம்ப வேலூர் ஈக்களுக்கு வெயில் அடிக்குது. இவ்வளோ கொடூரமாக இருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப மோசமாயிருச்சு. எல்லா ஊருமே இதாகிட்டு. ஈவன் கோயம்புத்தூருமே இப்போ முந்திக்கு மாதிரி கிளைமேட் இல்லை. எனக்கு சென்னையில் கூட இந்த அளவுக்கு ஃபீல் ஆகலைங்க வெயில். ஆ, சேலத்தில் வந்து பயங்கரமா இருக்கு, கொடூரமா ஆமாம் இருக்கு. ப்ரோ, கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இவ்வளோ மோசமாக இருந்ததே இல்லை. பார்த்துட்டு வேணா 4 மணிக்கு மேலே வந்து வெயிலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் போய் ஓட்டு போடலாமா, இல்லை காலையிலேயே போகலாமான்றதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல, பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. காலையில எல்லாரும் உங்களை பார்த்து யோசிப்பாங்க, அதான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஈவினிங் 4 மணிக்கு மேலே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அப்படிலாம் இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3000 கூட்டம் கம்மி. ப்ரோ ஈவன் உங்களுக்கு ஓட்டிங் இருக்கு? காலையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஈவினிங்லாம் கம்மியாக இருக்கும், மதியத்துக்கு மேலெலாம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரீயாக போயிட்டு ஓட்டு விட்டு வரலாம். ஐயப்பன் உங்களுக்கு ஓட்டிங் இருக்கு? வெயில் நேரத்தில் போனீங்கன்னா வெறித்தனமாக ஓட்டு போட்டு வரலாம். போன வருஷம் அப்பப்போ சேலத்துல கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, இப்போ எங்கேயுமே மழையே இல்லை சார். ரொம்ப இதாக தான் இருக்கு. ஏற்காடு தான் இப்போ எல்லாமே டிபிக்கல் சேலம் அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்காடுமா ரொம்ப மோசமாயிடுச்சு. கிளைமேட்டா இங்கே இல்லை, ஏற்காடு தான். ஏற்காடே மோசமாக தாங்க இருக்கு. ஏற்காடே வந்து நான் போனப்போ ரொம்ப சுமார் தான் இருந்துச்சு. ஓ ஆமா ஆமா, அது வந்து ரொம்ப குளிர் சீசன் தான் நல்லா இருக்கு ஏற்காடு. நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல தான். ஆமாம், நீங்க ஊட்டி கொடைக்கானல் இப்போ வெயில் காலத்துல போனா கூட கொஞ்சம் நவம்பர் டிசம்பர்ல சென்னையே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்க, சென்னையில் எப்படி குளிர்னு பாருங்க. இல்லை, நீங்க ஊட்டி கொடைக்கானல் இப்போ போனா கூட கொஞ்சம் சீசன் நல்லா இருக்கும். ஆனால் ஏற்காடு அப்படி எதிர்பார்க்க முடியாது. அந்த பீக் டைம்ல போனாதான் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். அதுதான் ஏற்காட்டோட ஹீல்ஸ் ரொம்ப கம்மி இல்லை. ஆமாம் ஆமாம், ரொம்ப சின்னது, 24 பெண்டு தான். கார்த்திக் சன் நியூஸ் ரொம்ப கூவிட்டு இருக்காங்க இங்க கேரளால. என்னவா? கேரளால வந்துட்டு என்ன ஒரு முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்க தான் செய்யும், அங்கே ஒன்று இங்கே ஒன்றா நடக்கும். அதெல்லாம்
நிறைய இடத்துல வந்து இல்ல அந்த முன்னாடி இருந்து எவ்வளோ இல்ல அந்த கேரளா இன்சிடென்ட்ல வந்துட்டு அது ஏதோ ஹைகோர்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்கல்ல. அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இன்னொன்னு அது இல்ல, அதுங்க நான் கொஞ்சம் ஆக்சுவலா இன்னைக்கு அதுவுமே டிராவல்ல இருந்தேன், இப்பதான் டெஸ்டிங் வீட்டுக்கு நடந்துச்சு. வந்தேன். அதுவுமே டெஸ்டிங் இல்லைங்க, எலெக்ஷனே கிடையாது அங்க. அதான் டெஸ்டிங் டெஸ்டிங் நடந்துச்சு. அது இல்ல போட்டிருக்காங்களே டெஸ்டிங் அப்புறம். தான், டெஸ்டிங் கரெக்ட். அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல ஓட்டு அதான் போட்டதுக்கு அப்புறம் டெஸ்டிங்ல வந்து தான் அந்த நடந்துச்சு, அதனால விவிபேர்ல வந்து பிரிண்ட் ஆனது 2 வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொன்னுங்க, கேரளாவில் காசர்கோட்ல யார் ஜெயிக்க போறா? காங்கிரஸ் ஜெயிக்க போகுது. இங்க வந்து என்ன மாற்ற முடியும்? ஒன்றும் மாற்ற முடியாது. நீங்க வந்து எடுத்தோன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்லயோ இல்லை வேலூர்லயோ இல்லை திருப்பூர்லயோ தருமபுரிலையோ சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. கேரளா பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இவங்களுக்கு வாய்ப்புன்றது சுத்தமா கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு தொகுதியா போய் வந்தோம் தான், அவ்வளவுதான். அது ஒண்ணே கிடையாது அங்க. இது ஒரு பிரச்சனையா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா சன் நியூஸ் அப்படிதான் பேசுவாங்க. சன் நியூஸ் வந்து ஒரு ப்ரோ டிஎம்கே தானே, அப்புறம் என்ன? எப்பயுமே நீங்க சன் நியூஸ் பாத்தீங்கன்னா, சன் நியூஸ் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேக் நியூஸா போட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஸோ நியூஸே அதை பார்க்கலைங்க ப்ரோ. கன்சிடர் பண்ணவே கூடாது. நியூஸ் சேனல்லாம் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இல்லைங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் டிராவல், அதனால ஜஸ்ட் அந்த நெட் ஆன் பண்ணேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல, அப்புறம் அது ஃபீட்ல வந்து அவ்வளவுதான். இல்ல மற்றபடி நானும் அதுக்கு மேல என்னால பார்க்க முடியல, நிறைய பேர் நான் டிராவல்ல இருக்கேன்ல. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, எல்லாம் வந்து நியூஸ் வீட்டுக்கு சேனல் வந்தேன். கார்டு பாக்குறோம். நியூஸ் சேனல்ல வந்து நியூஸ் பாக்குறோம், அந்த கார்டை பாக்குறோம். கார்டுல சொல்றோம், அதை மட்டும் தான் பாக்குறோமே தவிர. ஸோ இதே ஸ்டாண்டை வந்து இன்னொரு சேனல் இருக்காங்க. புதிய தலைமுறை வந்து பாரிவேந்தரோட சேனல் தான். அவர் வந்து பிஜேபி நிற்கிறாரு. என்னைக்காவது அவங்க நெகட்டிவ் நியூஸ் போட்டிருக்காங்களா? அந்த மாதிரி அது கிடையாது. அவங்க பண்ணதில்லை. ஐஎன்டிஏ பற்றியோ காங்கிரஸ் பற்றியோ இல்லை வேற கட்சியை பற்றியோ போட்டிருக்காங்களா? இது கிடையாது. இவங்க டெலிபரேட்டாக அவங்க இதுதான் எனக்கு வேலை, நான் வந்து ஒரு பரப்புறதுக்கு தான் வந்திருக்கேன், என் வேலையே அதுதான், இதை வச்சு தான் நான் ஓட்டு வாங்க அப்படின்னு வந்திருக்கேன். இனி நான் தப்பாக சொல்லல, குற்றச்சாட்டு வைக்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதே பாரிவேந்தர் சேனல் அவரோட சேனல் தான். அவர் வந்து பிஜேபி நிற்கிறாரு. அவங்க நினச்சிருந்தா அவங்க போட முடியாதா? அவங்க பண்ணல. ஸோ அவங்களுக்கு நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு அறம் இருக்கு இல்லையா, அந்த அறத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. தந்தி டிவி அதை ஃபாலோ பண்ணுறாங்க, மற்ற சேனல்லாம் பண்ணுறாங்க. சன் டிவிக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. சன் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்க கொத்தடிமை சேனல், அவ்வளோதான். பரம்பரையாக வராங்க, அந்த குடும்பம் நடத்துது, அதனால அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அதை வச்சு எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்கறது அர்த்தமே கிடையாது. இல்ல இவ்வளவு நாள் நியூட்ரல்ல இருக்க மாதிரி இருந்துட்டு நியூட்ரல்ல ஏங்க சன் டிவி நியூட்ரல் சொன்னீங்கன்னா பைத்தியக்காரங்க. ஒண்ணு நம்ம பைத்தியமா இருக்கணும், நீங்க பைத்தியம். நான் கேட்கறேன், நான் பைத்தியமா இருக்கணும், நீங்க சொல்றது நீங்க பைத்தியம். சன் டிவி எப்படிங்க நியூட்ரல் ஆகும்? நீங்க சன் டிவி யார் சேனலுங்க? இல்ல கார்த்தி, நான் அப்படி சொல்ல. பாத்தீங்கன்னா பாக்குற பாமர மக்களுக்கு, அதாவது பொதுவா பாக்குறவங்களுக்கு நியூட்ரலா இருக்க மாதிரி எல்லா நியூஸ் ஃபீட்ஸும் கொடுப்பான், 2 கட்சியோட நியூஸ் ஃபீட்ஸும் கொடுப்பான். பட் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி நியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சன் டிவில 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு சன் டிவிலாம். சன் டிவி யார் சேனல்னு உங்களுக்கு தெரியும். எப்படிங்க அவங்க வந்து நியூட்ரலா நியூஸ் கொடுப்பாங்க நீங்க நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க? எனக்கு புரியலங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. பாரிவேந்திரா கட்சி இல்ல, நான் அது சொல்லுங்க. நான் மறுபடியும் அவங்க நியூட்ரலா இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க நியூட்ரலா இருக்க மாதிரி நியூஸ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு அது 2க்கும் வித்தியாசம் தெரியுது. நியூஸை நீங்க பார்த்து நினைச்சிருக்கலாமே தவிர அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு. அவன் நடத்துறதே, நடத்துற டைரக்டர் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. அந்த டிவியே ஒரு கட்சி சார்ந்த டிவி தான். இதுல நின்று எப்படி எதிர்பார்க்குறீங்க அவங்க கிட்ட? ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்லை, நேற்று யூடியூப்ல நான் வரல, அந்த யூடியூப்ல அதுக்கப்புறம் அந்த கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஏடிஎம்கே வச்சு வெளுவெலும் வெளுக்குறீங்க உங்களுக்கு எல்லாரும். இந்த ஏடிஎம்கேல இருந்து யாரும் பேச என்ன சொன்னேன் ஏடிஎம்கே பத்தி? நீங்க நேற்று சொன்னது மறந்து வச்சுங்க, இப்ப சொல்லுங்க, ரீகால் பண்ணுங்க, அதுக்கு 10 நிமிஷம் பேசுவோம். நீங்க சொல்றது இல்ல, எல்லாரும் ஸ்பீக்கர்ல வரவங்க எல்லாருமே ஏடிஎம்கே அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, ரொம்ப இறங்கி போறாங்க, டிஎம்கே அளவுக்கு இறங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஓவரா ஆச்சு பூச்சு. ஏடிஎம்கே காணாம போகுது, அழிய போகுது. ஏடிஎம்கே எல்லாம் காணாம போகாதீங்க, எடப்பாடி காணாம போவாரு. ஏடிஎம்கே இருக்கும். ஏடிஎம்கேன்ற கட்சி அது அப்படியே இருக்குங்க, அந்த கட்சி அழியாது. அந்த கட்சியோட தலைவர் வந்து இவர் வந்து காலில் விழுந்து வந்து திடீர்னு வந்தாரு, திடீர்னு போவாரு.
அதுக்கான டைம் காலைல ரொம்ப நான் காலைல விழுந்தா வந்து நான் அவரே ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இனிமேட்டு அதை பத்தி திருப்பி அவர் திருப்பி ஒத்துக்கிறதுக்கு சொல்லிக்காரு. என்னங்க இருக்கு? அதானங்க உண்மை. அவர் திடீர்னு நான் வந்தார்ல, திடீர்னு அந்த மாதிரி போவாரு, அவ்வளவுதான். சரி, நீங்க எப்படியும் நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அண்ணாமத்த போல போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன் உங்களுக்கு போட்டா மட்டும் என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது போயிட்டு பெருசா கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது மாத்திருவீங்களா? சேலத்துல இருந்து போய் இதுலயே கார்த்தி ப்ரோ எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் போறாருல. பிரைம் மினிஸ்டர். ஓகே ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆயிருவீங்களா? என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, லாஜிக்கலா பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி ஜி. இல்ல எடப்பாடினாவே எல்லாருக்கும் இலக்காரம் தான். இலக்காரெல்லாம் கிடையாதுங்க, இலக்காரெல்லாம் கிடையாது. நான் போன விஷயம் எடப்பாடி தான் ஓட்டு போட்டேன். என்னப்பா நான் போன விஷயம் எடப்பாடி ஓட்டு போட்டேங்க. உண்மையிலே சீரியஸா அவர் தான் ஓட்டு போட்டேன் 2021. நான் அவர் நல்ல சிஎம்னு நினைச்சேன். அப்பதான் தெரியுது அவர் சிஎம்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து சும்மா ஏதோ அது கால் DMK ஒரு ஆட்சி. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா யோகம் அப்படின்ற மாதிரி யோகம் வந்து 4 வருஷம் வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சுச்சு. அவருக்கு அது அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் தெளிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டிஎம்கேவோட ஆட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் எடப்பாடி ஆட்சி எவ்வளவு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. ஏங்க அது திமுகவோட குறைங்க, எடப்பாடி மேல கிடையாது. எடப்பாடி என்னங்க அவர் என்னங்க பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? அப்புறம் எல்லாத்தையும் அவர் பண்ணது எல்லாத்தையும் ஒன்னா சொல்லணும். பாதுகாப்பு வேளாண் மண்டலம் மாறினாரு, விவசாயிகளுக்கு ஏதாவது இது பண்ணாரு. அப்புறம் அந்த காலேஜ் இது பண்றது, அந்த மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் பண்றதுக்கு எவ்வளவு இது பண்ணாரு. அப்புறம் அந்த நாடாளுமன்றத்தை ஏடிஎம்கேல இருந்து போன எம்பி தான் எல்லாரும் வந்து இது நிறுத்தி பயங்கரமா பிரச்சனை பண்ணி இது பண்ணாங்க. காவிரி பிரச்சனைக்கு சொல்லிக்கிட்டே போலாம். அதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஆனா நீங்க சும்மா சொல்லிட்டே போங்க ப்ரோ, சொல்லிட்டே போங்க. ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லலாம். சும்மா ஒண்ணுமே பண்ணலைங்க, கொள்ளடிச்சிங்க, அவ்வளவுதான். சேர்த்து வச்சிங்க. அந்த காசையாவது மக்கள் கொடுக்கலாம்ல. என்னங்க 200 கொடுக்குறீங்க சில்லறதுனமா? எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களே போனோம் 4 வருஷமா? ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம்ல பெருந்தன்மையா? எங்க 2014 200 ரூபாய் கொடுப்பீங்க, இப்ப 200 ரூபாய் கொடுப்பீங்களா? என்னது? அப்படி கொடுத்தா எவங்க உங்களுக்கு ஓட்ட விடுவான்? நான் கூட நான் நேத்து வரைக்கும் உண்மையிலே ஒரு பத்திரத்துல இருந்தேங்க. ஐயோ பயந்தொல்லை, இவங்க வந்து 1000 ஓட்டு கொடுத்து அண்ணாமலை வந்து இது பண்ணாங்க. ஓ ரைட், இவங்க டம்மி பீஸ் தான் போல இருக்குன்னு நீ தான் தெரிஞ்சு காசே கொடுக்கலாமாங்க கோயம்புத்தூர்ல? அப்புறம் எப்படிங்க சிங்கை ராமச்சந்திரன் ஓட்டு போடுவாங்க? அண்ணாமலைக்கு யார் ஃபண்டிங் பண்றாங்க கூட தெரிஞ்சு போச்சு. அது பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, நீங்க காசே கொடுக்கலாமே சிங்கைக்கு. சிங்கை ராமச்சந்திரன் காசே கொடுக்கல, அவங்க ஓட்டு போடுவான் உங்களுக்கு? அதான் கட்சியில வந்து சொல்லிட்டாங்க, நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் பண்ணணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் எல்லா பணத்தையும் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இறக்குனா அதுக்கப்புறம் சட்டமன்ற எலெக்ஷன்ல நிக்கிறவன் நினைக்குவாங்க. நீங்க தான் ஜெயிலுக்கு போயிருவீங்களா? அப்புறம் என்ன நிக்கிறவங்க? ஏங்க சட்டமன்ற எலெக்ஷன்ல நிக்கிறவங்க பாத்துக்குவாங்க அந்த பிரச்சனையை. ஜெயிலுக்கு போறவங்க ஏன் அதை பத்தி ஃபீல் பண்ணணும்? நம்ம நிக்க போறோமா? கிடையாது. அப்புறம் என்ன? ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறீங்க. ஐயோ ஏங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆட்சி கையில இருக்கு, ஜட்ஜு தைரியம் தானே. ஆட்சி எந்த ஆட்சி இருக்கு எனக்கு புரியல. எனக்கு இல்ல, நீங்க தானே இதுல இருக்கீங்க, பவர்ல இருக்கீங்க. அது எப்ப தெரிஞ்சு உங்களுக்கு? ஏங்க அவர் மேல கேஸ் இருக்கு, அவர் மேல இன்னொரு கேஸ் வந்து ஈஸியா வந்து அவர் ஜெயிலுக்கு போடுற அளவுக்கு கேஸ் இருக்கு. அவர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாரு, அது உண்மைதான். அதை நான் சொல்லல, எங்க அண்ணன் சவுக்கு சங்கம் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, எங்க அண்ணன் சவுக்கு சங்கம் சொல்லியிருக்காரு, அதான் சொல்றேன் திருப்பி. நீங்க ஓகே சொன்னா ஜட்ஜ் உடனே தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நிலைமைலாம். எனக்கு ஜட்ஜு தீர்ப்பு எங்களுக்கு தேவையில்லைங்க. செந்தில் பாலாஜி என்ன ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்தா ஜெயில இருக்காரு. சும்மா போன இருக்க வேண்டியதான், ஒரு 6 மாசம் உள்ள இருக்க வேண்டியதான். ஆனா நீங்க வந்து அண்ணாமத்தா நீங்க பாட்டாளி மக்கள் ஓட்டு போட்டு உங்க ஓட்டு வீணாதான் போடுறாங்க. சரி, எடப்பாடிக்கு போட்டு என்ன பண்றது? ஜெயிலுக்கு போறவருக்கு போட்டு என்ன பண்றது? இவங்களாவது வெளில இருப்பாங்க. ஜெயிலுக்கு போற 10 பொருத்தமும் இருக்குங்க அவருக்கு, கண்டிப்பா போவாரு. ஜெயிலுக்கு போறதுன்னா வந்து எல்லாரையும் அனுப்பலாம். யாருமே உத்தம உத்தரவுலாம் கிடையாது. அதாங்க, எல்லாரையும் அனுப்பலாங்க, உங்களை ஈஸியா அனுப்பலாம். ரொம்ப பதட்டப்படுறாரு உங்க ஆளு, வந்து ரொம்ப பதட்டப்படுறாரு. கட்சியே இருக்கு,
இல்ல ஏதாவது கட்சியர்களை சீச்சி அந்த மாதிரி எங்க பாருங்க, கட்சியர்கள்லாம் சொல்ல, அதாவது தெளிவான வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. கட்சியர்கள்லாம் சொல்ல, கட்சி இருக்கும், ஏட்ட இருக்கும், ஓபிஎஸ்ட இருக்கும், டிடிவிட்ட இருக்கும். கட்சியில இருக்கவர் இருக்க மாட்டார், அவ்வளவுதான். ஓபிஎஸ்ட இருக்கும், டிடிவிட்ட இருக்கும், அவங்க தலைமையில இருக்கும், சசிகலா வரலாம், வராம போகலாம், அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருப்பாரு. சும்மா வந்து அடிச்சு விடுறதுலாம் கிடையாது. நம்ம நடக்கிறது தான் சொல்லுவோம், அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி சொன்னமா நடந்துச்சா, நடந்துச்சு இல்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும். சொன்னது நடக்குங்க, எதிர்பாருங்க, அவ்வளவுதான். ஏங்க ஏங்க அவர் என்னதாங்க ஆனாரு எஸ்பிபி? எலெக்ஷன் முடிஞ்சுன்னு விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஆனு விட்டுறலாம். இல்ல இன்னும் உள்ளதா இருக்கு அப்படியா? Bro, அவருக்கு ஓட்டுலாம் இல்ல, கிடையாதா ப்ரோ? ஒரு நியாயமா தபால் விட்டு கொடுத்துருக்கணும். பாவம் இவங்க வந்து இறக்கமேல இவங்க ரொம்ப இல்லைங்க இறக்கலாம், இப்போ சொல்றது இப்படித்தான் கொஞ்சம் கூட இறக்கலாம்னு நடந்துக்குவாங்க. பாருங்க, கெஜ்ரிவாலை பிடிச்சாங்க, கெஜ்ரிவாலை எலெக்ஷன் ஒரு ஒரு 15 நாள் வச்சுட்டு விட்றது இல்லையா, இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் விடாமலா வச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இறக்கைமேல நடந்துக்குவாங்க. அப்ப எடப்பாடி எவ்வளவு நாள் இருப்பாரு பாத்துக்கோங்க ஜெயில. என்ன கார்த்தி, இது தெரியாம எடப்பாடி தப்பு பண்ணிட்டாரு, அதான் சவுக்கு சங்கர் பேச்சு அதான் கேட்டு. எடப்பாடி எவ்வளவு நாள் ஜெயில இருப்பாருன்னு இப்ப யோசிச்சுக்கோங்க நீங்க. இந்த ஏன் செந்தில் கார்த்திக் பாலாஜியே எனக்கு ஒரு 10 டவுட். மாசம் அப்படின்னா எடப்பாடியில எத்தனை மாசம்? அந்த மாதிரி. கார்த்திக் கார்த்தி எனக்கு ஒரு டவுட். கார்த்தி நீங்க உண்மையை சொல்லுங்க. சவுக்கு வந்து உங்க அதாவது பிஜேபி ஆள் தானே? இல்ல எதனால கேக்குறேன்னா, அவர் வந்துட்டு எடப்பாடி சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு பிஜேபி விட்டு கொடுக்காம மொத்தத்துல ஒரு காரியத்தை நடத்திட்டாருல்ல. இப்ப ஏங்க வந்துட்டு சவுக்கு இல்லைங்க, புல் ஒரு சவுக்கு ஒரு ஆளாங்க. கேட்கறேன், சவுக்கு ஒரு ஆளா கிடையாது. சரிடா? உங்களை 4 வருஷம் சிஎம் இல்ல கார்த்தி நீங்க ஒரு ஆளான்னு கேட்டீங்க, அதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஒரே சொல்லுங்க ஒரு சொல்லுங்க ஆளான்னு கேட்டீங்க, அதுக்கு மட்டும் சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஆமா, அதுக்கான ரீசன் என்ன, இப்ப நடக்கிற கவர்மெண்ட்டுக்கு அப்போஸா நடந்தா அப்படி, அதனால ஒரு ஆள். அப்போ அதெல்லாம் நடக்கலைங்க, அவர் மத்தபடி ஜெயிலாங்க. அதை மட்டும் வச்சுங்க. இல்ல இல்லையே, இல்ல ஒரு அதோட நிமிஷம் அந்த பாயிண்ட் நான் கார்த்திக் நிறுத்திக்கிறேன், அவ்வளவுதான். கார்த்திக் தெரிஞ்சுக்கோங்க. சவுக்கு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் வந்து அவர் கவர்மெண்ட் ஆக்ஷன் நல்லா பேசல. அவர் வந்து ஜட்ஜி ஒருத்தர் திட்டினாரு, காசு வாங்கிட்டே வந்து எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஜட்ஜ் எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னாரு, நீங்க தப்பான வார்த்தை சொல்லிருக்கீங்க, மன்னிப்பு கேளுங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட ஆதாரமும் கிடையாது, நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு வீமான்னாரு அவரு. சரி நீ ஜெயிலுக்கு போய் 6 மாசம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்தாரு. இதுதான் நடந்துச்சு. அவர் திமுக ஜிஆர் அவர் சுவாமிநாதன் வந்து திமுகவும் ஜெயில போடல, அதிமுகவும் போடல, பிஜேபியும் போடல. இவரா வாயை விட்டு மாட்டினாரு. இவரா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க விளக்கம் கேட்டாங்க. ஒண்ணு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா சொல்லு, ஜட்ஜெல்லாம் காசு வாங்கிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கா சொல்லு, இல்லையா நீ மன்னிப்பு கேளு. இல்லைன்னா நான் என்கிட்ட எவிடன்ஸும் கிடையாது, நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி ஒரு 6 மாசம் ஜெயிலுக்கு போன்ட்டாங்க. சரி நான் ஜெயிலுக்கு போறேன்னு போயிட்டாரு. போயிட்டு வந்து திடீர்னு வந்து என்னை வந்து திமுக தான் வந்து சிறையில் அடிச்சிருச்சு, என்னை வந்து கொடவில் நடிச்சிருச்சு, அதான் இதான்னு இவரு தான் சீன் போட்டாரு. அந்த சீன் போட்டு இவரு தான் பேசிட்டு இருந்தாரே தவிர திமுக இவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. இவர் வந்து ஆல்ரெடி உள்ள போறதுக்கு முன்னாடியே 6 மாசம் தண்டனை வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து இவர் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆன ஒரு கலெக்டர் தான். இவர் தீர்ப்பை வாங்கி அக்யூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவருடைய கவர்மெண்ட் அவ்வளவு போயிடுச்சு. இவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் ரொம்ப நாளா, அது போயிடுச்சு. அதுவுமே திமுக தான் மன்னிச்சுட்டாங்க. லீகலாவே அது வந்து நிக்காது. நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல நிக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு கேஸ்ல வந்து அக்யூஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை போயிடும் உங்களுக்கு, உங்களுக்கு பென்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது போனோம்னா அதுவும் திமுக பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாரு இவரு. இவரு சும்மா அந்த லைம்லைட் யூஸ் பண்ணிக்கிட்டு யூடியூப் சேனல்லாம் உட்காந்து கதறிக்கிட்டு இவர் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டாரு. அந்த பில்டப்பை நம்பிட்டாரு எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன், எங்க சேலத்துக்காரர் தான். அவர் நம்பிட்டு எதிராக ஒரு மீன் போட்டதுக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சி உடனே உள்ள தூக்கி போட்டு இது பண்ணது டிஎம்கே காரன் தான் பண்ணாங்க. அது தனிங்க. அதுக்கு தனின்னா அவன் எடப்பாடிக்கு கூட இருக்க அசிஸ்டன்ட் தானே அவன். யாரு? ஓ அவனும் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு? என்னங்க அவனை பயங்கரமா இல்ல கார்த்தி இல்ல அசிஸ்டன்ட்லாம் வச்சிருக்கீங்க. இவரு இல்ல சவுக்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் மீன் போட்டான்னு சொல்லி இப்ப அரெஸ்ட் பண்ணாங்க மிட் நைட்ல. அது சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. இல்ல அதுதான் தனி டாபிக் சொல்றேன். அப்படி ஒரு டம்மி பீஸ் தாங்க சவுக்கு. அந்த சவுக்கை நம்பிக்கிட்டு வந்து யாரை பறிச்சுக்கணும்னு தெரிய வேணாமா? டிடிவி பறிச்சுக்கலாம், ஓபிஎஸை பறிச்சுக்கலாம், சசிகலா பறிச்சுக்கலாம், இங்க லோக்கல் ரவுடிட்லாம் வம்பிழுக்கலாம். இவங்க வந்து நேஷனல் லெவல்ல ரவுடி.
அந்த ரவுடிட்டு வம்பிக்கலாமா? நேஷனல்ல அப்புறம் நேஷனல்ல இன்டர்நேஷனல் வடிவேல் மாதிரி அடி வாங்க வேண்டியதான். யார்கிட்ட வம்பளுக்குன்னு ஒரு இது வேணாம், அறிவு வேணாம். கார்த்தி ப்ரோ சீரியஸா நான் வந்து ட்ரோல் பண்ண நினைக்கிறேங்க அவரை. இந்த எலெக்ஷன்ல பிஜேபி அவர் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா 20-30 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு எடப்பாடி. அதை கெடுத்துக்கிட்டு என்ன நிக்கிறாரு? எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு அவரு? 4 ஜெயிப்பாரா, 2 ஜெயிப்பாரா, 1 ஜெயிப்பாரா? ஃபர்ஸ்ட் கிடையாது. அவர் இங்க பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏடிஎம் கீழே இருக்கவங்களே அவரை காரை துப்பி இந்த ஆளோட சுயநலத்துக்காக இந்த கட்சியை வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளில வர போறாங்களா பாருங்க. 3 பேருங்க இந்த எலெக்ஷன்ல, 3 பேர் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா எடப்பாடி அவரோட ஆட்டம் முடிஞ்சு. ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு ஓபிஎஸ், இந்த 3 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவர் வந்து செல்லா காசுங்க. இவர் ரெட்டலை இருக்கு, நான் தான் வந்து பொதுச் செயலாளர், என்னாலும் பேசிக்கலாம். இவர் செல்லா காசு இந்த 3 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவருக்கு எந்த வித ரோலும் கிடையாது இனிமேட்டு அரசியல்ல. இவரை எப்படி தூக்கி குப்பையில போடுமோ போடுவாங்க பாருங்க. கார்த்தி ப்ரோ அவர் வேணும்னே பண்றேன்னு சொல்றாங்க ப்ரோ. நிறைய பேர் எம்பிஏ நம்மள மதிக்க மாட்டாங்க டெல்லி போயிட்டு. யாரு வேணும்லாம் பண்ணலங்க, அவர் ஈகோல பண்ணாரு, மாட்டிக்கிட்டாருங்க. அவங்க கரெக்டா ஸ்கெட்ச் போட்டாங்க. அவங்க டிடிவியை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கல, ஓபிஎஸை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல, அண்ணாமலை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. இவர் எதிர்பார்க்காம இந்த விளையாடிட்டு இருந்தாரு அவங்க கிட்ட. அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல இவங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஏங்க இன்னொன்னு நயினார் நாகேந்திரன். இப்போ இந்த எலெக்ஷன் நான் சொல்றேன் பாருங்க என்ன நடக்கும் சீன் அப்படின்னா, அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், நயினார் நாகேந்திரன் இருக்காங்களா, இவங்க 4 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 4 ஜெயிப்பாங்க, ஏடிஎம்கே ஒன்று கூட ஜெயிக்காது. முன்னாடி சொன்னதுதான் இப்பயும். இந்த எலெக்ஷன்லயே அவங்க என்ன பேர் வரும் அப்படின்னா, பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருச்சு, எம்பி இவங்க ஒன்று கூட ஜெயிக்கல அப்படின்னே வந்து குமர ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள இருக்கவங்களே, கூட்டணியில் இருக்கவங்களே. நாங்கள் அப்பயே சொன்னோம், கேட்டிருக்கலாம்ல வரும். இன்னொரு 3 மாசத்துல 4 மாசத்துல வந்துடும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த எலெக்ஷனாக தான், அடுத்த சீனாக தான் அரசியல் அந்த சீன் வரும்போது அது ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கு பிரஸ்டீஜ் பிரச்சனை. பை எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது. ரெண்டு பை எலெக்ஷன் வரும். ஒரு 2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா, இல்லை ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா 1, 2 பேர் 2. போடி நாயக்கனூரும் திருநெல்வேலியும் வந்துச்சுன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த பை எலெக்ஷனுக்கு வெறிகுண்டு வாழ வைப்பாங்க, ஜெயிக்கணும் அப்படின்றதுனால. ஆனால் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய மரியாதை போயிடும்ல, அதனால. ஆனால் இன்னொன்று, இவங்க 2 பேர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று நயினார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1 நம்பர் 2 திமுகவா இல்லைன்னா இந்த கூட்டணியா, என்டிஏ கூட்டணியா அப்படின்னு வந்துடும். இவர் வந்து 3வது இடத்துக்கு ஈஸியாக வந்துடுவார். ஈஸியாக இல்லை, 3வது இடம் தான். இவர் நின்னாலே 3வது இடம் தான். இப்போ 8 தோல்வி எடப்பாடியா இருக்கவர் வந்து இந்த எலெக்ஷன்ல 9 தோல்வி, அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ல 10வது தோல்வி, 10 தோல்வி எடப்பாடி ஆயிடுவாரு. இப்பயுமே அவரை நம்பி எவனா நிப்பானா? யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த 6 மாசம் கழிச்சு எவனா நிப்பானா? இவரோட 6 வருஷமா தோத்துக்கிட்டே இருந்த அவனை நிப்பானா? என்னமோ இவர் 4 வருஷம் இருந்துட்டாரு, கொள்ளடிச்சிட்டாரு, சேர்த்துட்டாரு, இதுக்காக வந்து இவர் பண்ணி நிப்பாங்களா? கார்த்திக், ஆக்சுவலா இதுதான் இவர் தலைமையில ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்லையா? ஏடிஎம்கே முதல்ல கூட்டணி இருந்துச்சு, பிஜேபி, பாமக, ஓபிஎஸ் 2021 வரைக்கும். ஆமாமா. ஓபிஎஸ்லாம் ரெட்டலை சின்னம் இல்லாமல் ஜெயிக்கணும்னா நீங்க பொட்டி வச்சாதான் உண்டு, பொட்டி உள்ள வச்சு மாத்தினாதான் உண்டு நான் நினைக்கிறேன். அதாவது அப்படியே எக்ஸ்ட்ரா பொட்டி உள்ள சேர்த்து அப்படியே கவுண்ட் அடிச்சாதான் உண்டு. ஏங்க ஓபிஎஸ் வச்சு பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்களா? ஏன் ப்ரோ, உங்களுக்கு அப்பவுமே வந்து உங்க எதிர்கட்சி காங்கிரஸ், பிஜேபி, திமுக எதிர்க்கணும்ட்டு கிடையாது. ஒரு தொகுதி நிக்கிற ஓபிஎஸ் உங்களுக்கு அழிக்கணும். ஓபிஎஸ்க்கு தந்தி டிவில வந்து அதான் சொல்றேன், உங்க ஈகோ மட்டும்தான் உங்களை தோக்கடிக்குங்க. அதாங்க ஓபிஎஸ்க்கு தந்தி டிவில என்ன சொல்றாங்க, 2வது இடம் 1வது இடம் ஓபிஎஸும் திமுக தான், இங்க சீன்லயே கிடையாது அதிமுகன்னு சொல்லிட்டாங்க ராம்நாட்டுல. உங்க ஈகோ தாங்க. நவாஸ்கனி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் அதுதாங்க பண்ணுவாங்க இவங்க. நம்ம கட்சியே தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சிஎம் ஆகணும்னாலும் பரவாயில்ல, ஆனா டிடிவி கூட சேர்த்தக்கூடாது. அதுதான் அண்ணாமலை பற்றி சொல்லியிருந்தாரு ரொம்ப தெளிவா.
கார்த்தி ப்ரோ, நேத்து தந்தை டிவி இதுல வந்து பாத்தீங்கன்னா, தந்தை டிவிலே 11 இடத்துல ஏடிஎம்கே தேர்ட் போயிடுச்சு. ஆக்சுவலா அது 20 இடத்துக்கு மேல போயிடும் போல இருக்கு தேர்டு. சரி, பிஜேபி எத்தனை போட்டிருக்காங்க? தந்தி டிவி யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க ஊருக்கே தெரியும். எந்த டிவி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதை சொல்லுங்க. சவுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு உங்களுக்கு? 19 15 எவ்வளவு சொல்லியிருக்காரு? தந்தி டிவி யாரு? துக்ளக் யாரு? அது நீங்க முழு உண்மையும் சொல்லுங்க. முழு உண்மையை சொல்லணும்னா அவர் மேல கேஸ் இருக்கு. இந்த பக்கம் கூட்டணிக்கு வரீங்களா இல்ல கேஸ் ஓபன் பண்றதான்னு சொல்லிருப்பீங்க. அவர் ஓடிட்டாரு உங்க பக்கம். அவ்வளவுதான். என்ன கேஸ் இருக்கு? அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. அன்புமணி மேல கேஸ் இருக்கு, தெரியுங்களா? அவர் அதுல வந்து பிரைம் அக்யூஸ்டே கிடையாது. அதுல நீங்க சொல்றது இண்டோர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ் கரெக்டா? அந்த கேஸ் கிடப்புல ஓட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? காங்கிரஸ் இருக்கும்போதே கிடப்புல ஓட்டிங்க நீங்க. கிடப்புல போறது சரி, பழைய கேஸ எப்ப வேணா நீங்க எடுப்பீங்க, உடனே தீர்ப்பு வரும். அதெல்லாம் ஏங்க அதே சீட்டு வாங்கிக்கங்க. ஒரு 2 சீட்டு வாங்கிக்கங்க. வாரத்துக்கு திருமாவளவன் மாதிரி 2 சீட்டு வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமா என்ன? பிஜேபி நினைச்சா சும்மா சொல்லக்கூடாது. அப்போ ஒரு வாரத்துல நாங்க எடப்பாடியும் உள்ள புடிச்சு வைக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? அதான் நீங்க ஜட்ஜ் எல்லாம் கையில வச்சுக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றது? அதான் சொல்றேன். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னங்க மாத்தி மாத்தி பேசக்கூடாது கார்த்திக். நீங்க அதெல்லாம் காரணம் கிடையாது. ஏங்க உங்களுடைய லீகல் அட்வைசரு சவுக்கே சொல்லிட்டாருங்க, இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து ஒரு 10 தொகுதி ஜெயிக்கல அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு அவரே சொல்லிட்டாருங்க. நீங்க ஜெயிப்பீங்களா 10? அதை மட்டும் சொல்லுங்க. ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? அவரு சொன்னதான் சொல்லிட்டாரு. ஆமா, அவரே சொல்லிட்டாரு. அதான் 10 ஜெயிக்கலாம் ஜெயிலுக்கு போயிருவீங்க, பாத்துக்கோங்க. இவங்க இறக்கம் இல்லாம நடந்துக்குவாங்க. தெரிஞ்சுக்கோங்க இவங்களை பத்தி. கார்த்தி ப்ரோ, இவங்க 0 மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சவுக்கு எப்படி கழுவி ஊத்துறாருன்னு மட்டும் பாருங்க. ஜூன் 4ஆம் தேதி சவுக்கு கழுவி வருது. சவுக்கே அவனே கழுவி ஊத்துவான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. யாரெல்லாம் ஏடிஎம்கே 0ன்னு சொல்றீங்களா எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கேன். பதில் அப்புறம் சொல்றேன். ஏங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க பதில். என்னங்க 45 நாள் கழிச்சு வந்து சொல்லுவீங்க? யார் கேட்க போறாங்க? இல்லை இந்த மைண்ட்ல வச்சிருப்பாங்களா? 45 நாளைக்கு முன்னாடி சொன்னது எவ்வளவு ஜெயிப்பீங்க? நானே நினைச்சேன்னா நேற்று வரைக்கும் சீரியஸா நினைச்சேங்க. நேற்று வரைக்கும் ஏதாவது காசுக்கு எடப்பாடி வந்து வீம்புக்கு சரி ஓகே வீம்புக்கு நம்ம நின்ட்டோம், பெருசா காசு அறிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் 200 கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க 200 250 அவன் கோட்டை கூட அடிக்க முடியாதுங்க அந்த காசு வச்சு. அவங்க ஓட்டு போடுவானா? எங்க ஊர்ல கொடுக்கவே இல்லைங்க. ஏங்க நிறைய இடத்துல காசும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? என்ன நம்பிக்கையில் நீங்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆர்கே நகர்ல எவ்வளவு காசு கொடுத்தாங்க? ஓட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சுச்சு. காசு கொடுத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே ஜெயிக்கலங்க, டிடிவி ஜெயிச்சாரு. அது சொல்லுங்க. டோக்கன் கொடுத்த ஆளே ஜெயிச்சிட்டான். டிடிவி ஜெயிச்சாருங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கல. டோக்கன் கொடுத்த ஆள் ஜெயிச்சிட்டாரு. தொகுதிக்குள்ள வந்ததுக்கு விரட்டி விட்டாங்க. இப்போ வந்துடாத விரட்டி விட்டாங்க. அதுதாங்க சொல்றேன். அந்த டோக்கனுமே காசு தானே. அப்படி கொடுத்தவங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க? 250 ரூபாய் கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு சில தொகுதி தான் கொடுத்துருக்கீங்க. இப்படி உங்களுக்கு ஓட்டு போட என்ன நம்பிக்கையில் நிக்கிறீங்க? நீங்க என்ன எம்ஜிஆரா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? நீங்க என்ன மூஞ்சி என்ன பலபலனா வச்சிருக்கீங்க? நல்ல உருண்டையா? கார்த்தி, இது பிஜேபில இருந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? இல்ல எனக்கு தெரியல. இல்ல ஏன்னா எங்க சைடுல எதுவும் கொடுக்கல. அதாங்க நான் வந்து பிஜேபில இருந்து யாராவது கொடுத்தா கைய உடைச்சிருவான்ட்டு அண்ணாமலை. சரி, அண்ணாமலைன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார்னாப்பா. எடப்பாடி பத்தி சொல்றீங்க, அண்ணாமலைன்னா இல்ல மேட்டர்னா கொடுக்குறீங்களா இல்ல கொடுக்காம இது பண்றாங்களா? அதான் எனக்கு தெரியல, அதனால கேட்கிறேன். அதாங்க எனக்கும் தெரியலங்க. ஆனா அவங்க இப்பயே கொடுக்காமலே இல்லைங்க ஓட்டுவாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா சம்பவம் கொடுக்கல. நிறைய பேர் போட்டாங்க. உண்மையில அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கோயம்புத்தூர்ல கொடுத்தாங்க, வேலூர்ல கொடுத்தாங்க, ராம்நாட்ல கொடுத்தாங்க, திருநெல்வேலியில கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதான் ரைட், ஓகே. அப்பனா நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள இறங்கிட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிப்பாங்களா இல்லையா? தோத்துருவீங்க போல இருக்கு.
நாங்களாம் அங்க வரல. ஏங்க சேலத்துல பாமகவே உங்களை 2 தடவை தோக்கடிச்சிருக்குது, எடப்பாடிய மறந்துருச்சா? ஐயோ, சொல்லுங்க, எங்கேயுமே ஜெயிக்கிற பாமக மாதிரி இல்லைங்க. தோக்கடிச்சதா இன்னொன்னு இல்லையா? ஈரோடு ஒண்ணு இருந்துச்சுங்க ஜெயிக்கிற. அந்த ஈரோடுமே நீங்க வந்து எல்லாரும் சொல்றாங்கன்னா பிஎம்கே வந்து 10% இருந்து 15% அவ்வளவுதான், தான், அதுக்கு மேல வராது. போதும். இவங்க 2வது தடவை வருவாங்க கண்டிப்பா. ஆனா திமுக தான் வின் பண்ணும் சேலத்தை பொறுத்த வரைக்கும். டிஎம்கே வின் பண்றது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படித்தானே? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா? சரி சரி, நீங்க உங்க பாருங்க, தொகுதியில வந்து டிஎம்கே அடிச்சுட்டு ஏன் நீங்க ஆறு ஓபிஸ போட்டு நிறுத்துறீங்களே, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஓபிஸ் தோக்கணும், அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? மோடி இருக்கும்போது அவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். சட்டமன்றத்தை நிக்கிறவெல்லாம் கூப்பிட்டு பார்லிமெண்ட்ல நிக்க வைக்கிறீங்க. எவ்வளவு ஏ டெஸ்பரேஷன் இருந்துச்சு. எவ்வளவு டெஸ்பிரேஷன், உங்களை அழிக்கிறதா டெஸ்பிரேஷன், வேற என்ன? தப்பான டைம்ல வெளியே வந்துட்டீங்க கார்த்திக். நல்ல கூட்டணியை உடைச்சிட்டீங்க தேவையில்லாம. கூட்டணி உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணதே உங்களால தான். மொத்தம் உங்களால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஏங்க, நல்ல விஷயங்க. எல்லாம் பிஜேபி நல்லது இப்படி பாத்தீங்க. வளர்ந்துருக்காது, அப்ப பிஜேபி ஒரு வளர்ந்துருக்காது இந்த அளவுக்கு. 38 வயசு பையன் இருங்க, 38 வயசு பையன் வந்து உங்களை வந்து இப்படி தூண்டி விட்டு கரெக்டா மேனவர் பண்ணி நோபடி அவன் டு மீ கட்சியை மேல கொண்டு அப்படின்றாருங்க போயிட்டான். அவரு. நேற்று வந்து அசிங்கமே பேசுறாருங்களா, ஒரு ஆளே இல்லை எனக்கு அப்படின்னு பேசுறாருங்க நேற்று. அவர் பேட்டியில சொல்றாருங்க, அவர்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு பேசுறாரு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு உங்க நிலைமை. கன்னடக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து பேச விட்டு அப்படிதான். ஏன் அவரு கவுண்டர் தாங்க. கவுண்டர் ஆகட்டும், இந்த ஸ்டேட்டா முதல்ல. ஏன் கவுண்டர்லாம் இது ஏங்க கரூர் தமிழ்ல கர்நாடகால கவுண்டர் இருக்காங்களா தமிழ்நாட்டுல என்ன? தாங்க இருக்கு. கர்நாடகால கவுண்டர் இருக்காங்களா என்ன? கரூர் ப்ரோ தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு. எம்ஜிஆர் இல்லங்க ஜெயலலிதா எல்லாம் எந்த இல்லங்க ஊரு ப்ரோ? இல்ல இவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து போச்சு. இவர் கர்நாடகால போஸ்டிங் இருந்தான்னு சொன்னோடனே அட இவன் கர்நாடகா அப்படின்னு சில பேர்த்துக்கு, நான் எல்லாத்துக்கும் சரி, இல்ல. அப்படி இல்ல இந்த அப்படி இப்ப இருக்கலாம், சொன்னாரு ஒன்றும் தப்பு பாத்தீங்களா? இல்லைங்க. இல்ல இப்ப ஜெயலலிதா நான் சொன்ன பாத்தீங்களா? அப்படியே இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன், அவரு வந்து தமிழ்நாடு கர்நாடகா, இது கன்னடா கவுண்டர் தான், கரூர்காரர் தான், ஓகே. அப்படியே அவர் கர்நாடகாவிலே பிறந்து பெங்களூர்லயே பிறந்திருந்தா கூட ஜெயலலிதா யாரு? இந்த இதே தெய்வம், புரட்சி தலைவி, தங்க தாரகி யாரு? ஏடிஎம்கேல கட்சியில வேலை செஞ்சு பணியாற்றி எல்லாம் பண்ணி படிச்சே தான் வந்து அவங்க யாருங்க? அவங்க எங்கேயே பிறந்தாங்க? அவங்க கர்நாடகா தானே, அப்புறம் என்ன? திடீர்னு தூக்கி வராச்சு. உங்க ஆள் மாதிரி கிடையாது. என்ன எங்க ஆள் மாதிரி இல்ல, அப்படி உங்களை மாதிரி கால்ல விழுந்து வரலைங்க யாரும் இங்க. காலில் விழுந்து வந்தவங்களுக்கே அப்படின்னா இவங்கெல்லாம் ஜெயிச்சு வராங்கல்ல, இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருங்க, இந்த எலெக்ஷன் முடியட்டும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிரேக்கிங் நியூஸே நீங்க தான் இருப்பீங்க எல்லாரும். சரிங்க, பாக்கலாம். அதை நான் சொல்லல, சவுக்கு சொல்லிட்டாரு. சொல்லிட்டோம், எல்லாருமே சொல்லிட்டோம். உங்க ஆசையை கூட அப்படியே இருக்கட்டும், பாக்கலாம். ஏங்க நான் சொல்லலைங்க, சவுக்கு சொல்லிட்டாருங்க. நான் சொல்லலைங்க, சவுக்கு சொல்லியிருக்காருங்க. நீங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி நடக்குதா இல்ல வேற? ஏங்க நீங்க 10 தொகுதி ஜெயிக்கல அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருவீங்க அப்படின்னு சவுக்கு சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. தப்பா நினைக்காதீங்க என்ன, தயவு செஞ்சு. உங்களுடைய லீகல் அட்வைசர், பொலிட்டிக்கல் அட்வைசர் சவுக்கு சொல்லியிருக்காரு, 10 தொகுதி ஜெயிக்கல அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னா பாத்துக்கோங்க. 10 தொகுதி ஜெயிச்சிருங்க எப்படியாது. போன எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு இந்த எலெக்ஷன் வந்து ஆள் கிடையாது. 40 வருஷமா அவர் கட்சியில இருக்கவரு, அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடிச்சு கொண்டு போயிடும். சிட்டிங் சிஎம் கெஜ்ரிவால் எங்க தெரியுமா இருக்காரு? ஜெயில இருக்காரு. மத்த ஸ்டேட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை. சிவசேனாவோட சப்போர்ட்ல சிட்டிங் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? இப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. உள்ள ரொம்ப வந்து 10 மாசமா வச்சு குத்து குத்துறாங்கன்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் வந்திருந்தாலும் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குமா முதல்ல? ஏன் அவங்க எல்லாம் அடிச்சா கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, அவங்க எல்லாம் அடிச்சா கேள்வி கேட்க ஆளே கிடையாது. சரி சரி, எப்படி செந்தில் பாலாஜி வந்துருவாரு, எங்க அவர் வந்துருவாரு, அந்த இடத்துக்கு வருவாரு. செந்தில் பாலாஜி எல்லாம் எடப்பாடி வச்சு அந்த 3 மணிஸ் இருக்காங்க தெரியுங்களா? தங்கமணி, வேலுமணி, அப்புறம் இன்னொரு மணி என்னது, அவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துருவாங்க. இந்த 3 அப்படியே வந்துரும். எல்லா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துருவாங்க இந்த பக்கம். தலைவன் தனியா மாட்டிக்குவாரு, தலைவன் தனியா கிரிபடத்துல மாட்டிக்குவாரு. தலைவன் எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு தூக்கிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கு அப்படின்ற மாதிரி மாட்டிக்குவாரு. எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு தூக்கிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ இவரு.
நல்லா நடக்க போகுது. உங்களுடைய மெத்தடு, உங்களுடைய வர்ம கலை நீங்க நினைக்கலாம். நாங்கள் தான் டக்குன்னு காலில் விழுந்துருவோம்ல யாராக இருந்தாலும். டக்குன்னு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் ஜூன் 4 ரிசல்ட் வந்துச்சுன்னா ஜூன் 5 போய் காலில் விழுந்து சமாதானமாயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கான இடம் கொடுக்க மாட்டாங்க அவங்க. கால்லலாம் அவங்க தப்பிக்க முடியாதுங்க. ஆனா கார்த்தி இவங்களை இணைக்கிறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏங்க நான் இப்ப நீங்க சொல்றேங்க, சொன்ன உங்க நான் சைடு சொல்லலைங்க. எனக்கு தெரியல. ஆனா ஏங்க திமுக சைடு அந்த திமுக இல்லைங்க திருவள்ளூர் இல்லைங்க எம்பி கேண்டிடேட் இருக்காருல்ல, லாஜிக்கலாக பேசுங்க, கிண்டலுக்காக சொல்லுங்க. இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, டிடிவி ஓபிசி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்குறது ஒரே விஷயமா என்ன தெரியுமா இருக்கும், மோடிட்ட போய் கட்சி இல்லை கட்சி மீட்டுக்குள்ள மீட்டுக்குள்ள அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. புரியல, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் போய் நீங்கள் மோடிஜி நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம், இந்த எடப்பாடியை விடாதீங்க, அவரை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு தான் போய் நிற்பாங்க அவங்க. அப்போ 2 சீட்டு ஜெயிச்சு கொடு தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு சீட்டே ஜெயிச்சு கொடுக்காத எம்பி இருக்கும்போது 2 சீட்டு ஜெயிச்சு கொடுத்த எம்பி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க செய்வாங்க. இவங்க 2 பேரும் பாருங்க, எலெக்ஷனில் இவங்க 2 பேரும் ஜெயிச்சோன்னா வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா இருக்கும், 2026 29 31 34 நாங்கள் உங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்று, இவரை காலி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அது கண்டிப்பாக மோடி செய்வார். டிடிவியோட பிளானே அதான், அவங்களோட பிளானே அதான். அதனாலதான் இவங்க அவ்வளோ போல்டா கேம்பெயின் பண்ணும்போது இந்த கட்சி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிடிவி கிட்டயும் ஒப்பிஸ்டும் வந்துடும் சொல்றதுக்கு காரணமே அதான். இவங்க 2 பேரும் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்கறது ஒன்னே ஒன்று தான் கேட்பாங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. எடப்பாடியை காலி பண்ணுங்க அதுதான் சொல்லுவாங்க. இவங்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், அதை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இல்ல கார்த்தி, இப்ப இந்த எந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப அவங்க வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பணம், யாரை சொல்றீங்க? டிடிவி அவங்க ஓபிஎஸ் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு மணி தான் பேசுதுங்க, மணி பேசுதுன்னு சென்ஸ் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க ப்ரோ, பண்ணாமல அது ஒரு அது ஒரு கீயா இல்ல. இருக்கு. நான் பொதுவா சொல்றேங்க, எந்தெந்த தொகுதியிலாம் பிஜேபி ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த தொகுதியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேலூர்ல பண்ணியிருப்பாங்க, திருநெல்வேலியில பண்ணியிருப்பாங்க, தேனியில பண்ணியிருப்பாங்க, ராம்நாட்டில் பண்ணியிருப்பாங்க, தருமபுரியில் பண்ணியிருப்பாங்க, நிறைய தொகுதியில் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் வந்து ஈஸியாக ஜெயிக்கும். பாண்டிச்சேரியில திமுகவுக்கு அதிகமாக வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டேன். ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க ப்ரோ. அது ஒரு 10 தொகுதி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, 10 தொகுதிக்கு பரிசா பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு 5% டிஃபரன்ஸ் இருக்கும்ல, 50,000 ஓட்டுக்குள்ள இருக்கிற ஆமா அந்த ஃபைட்டிங் தொகுதியெல்லாம் பண்ணிருப்பாங்க. எதையுமே சான்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க ப்ரோ. பெரம்பலூர்ல பாரிவேந்தர் வந்து பண்ணியிருப்பாரு, ஈசி சண்முகம் பண்ணியிருப்பாரு, டிடிவி பண்ணியிருப்பாரு, ராம்நாட்ல பண்ணியிருப்பாங்க ப்ரோ. பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏங்க இவங்கெல்லாம் காசு கொடுப்பாங்களா, நாங்க வந்து காசே கொடுக்க முடியும், அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுல எல்லாத்துலயும் மொக்கம் வாங்கினது யாருன்னா கடைசி அதிமுக தான். அதிமுகல ஏதிமுக தான், எடப்பாடி திமுக தான். இவங்க 250 ரூபா கொடுத்துட்டு ஒரு கோட்டை வாங்கி அடிக்கிறது கூட வழி இல்லாத மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ஓட்டு கேட்கறாங்க. அதுவும் பாதி பேருக்கு கொடுக்கலாம். நான் கூட நினைச்சேங்க எடப்பாடி வந்து எடப்பாடி வீம்புக்கு பெருசா செலவு பண்ணிடுவார் போல இருக்கு. கடைசி அதையும் பண்ணலைங்க இவரு. கார்த்தி இது என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப இவங்க ஏடிஎம்கே எவ்வளவு கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்க கொடுக்குறாங்க. யாரு டிஎம்கே? ஏங்க இவங்க தான் இவங்க 1000 ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு நான் பயந்துட்டேங்க. உண்மையில நான் என்ன நினைச்சேன்னா, நேற்று வரைக்கும் ஒருவேளை எடப்பாடி வந்து அவ்வளவு எப்படியும் கொடுப்பாங்க. ஏங்க இபிஎஸ் வந்து சரி இது மான பிரச்சனை, நம்ம தோத்துட்டோம்னா மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பாருன்னு நினைச்சேங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் சிக்கல் இருக்கு கார்த்திக். அந்த காசு கொடுக்கறதுல இருக்குங்க. என்ன தெரியுங்களா, இப்ப நீங்க வந்து 10 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா இவங்களே 3 வருஷம் காஞ்சி போயிருக்காங்க அதிமுககாரன். அவன் 6 கோடி ரூபாய் அவன் எடுத்து வீட்டுல வச்சுட்டு மீதியத்தான் கொடுப்பான். அதுதான் பிரச்சனை. இல்ல அது இருக்குங்க. பட் அதை தாண்டியுமே அது ஒரு வேளை கொடுத்துட்டாங்கன்னா பெரிய, இப்போ ஆர்கே நகர் மாதிரி ஒரு 4 தொகுதியை அண்ணாமலை தோக்கடிக்கணும், டிடிவி தோக்கடிக்கணும், ஓபிஎஸ் தோக்கடிக்கணும் அப்படின்றத அந்த தொகுதியில மட்டும் 2000 3000 காசு இறக்கிட்டாங்கன்னா ஓகே. அதுவுமே பண்ணல போல இருக்கு இவங்க. சரி, அப்படி காசு கொடுத்தா அந்த ஆர்கே நகர் தொகுதியில என்ன ஆச்சு? கடைசியில ஜெயிக்க முடிஞ்சு அவ்வளவு காசு இறக்குனாங்க ஆர்கே நகர்ல. யாரு காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம். யாரு இறக்குனா? ஏடிஎம்கே தான் கொடுத்தாங்க ப்ரோ 10,000.
எப்ப கொடுத்தாங்க? கர்நாடகா அந்த ஆர்கே எலெக்ஷன் நகர்ல கொடுத்தாங்க. ஏங்க அந்த எலெக்ஷன் ஆனாலும் நடக்கவே இல்லை. தோத்துட்டாங்க. அதான் அவர் அந்த சொல்றாரு, காசு இல்ல இல்ல கொடுத்து இல்ல தோத்துட்டோன்றாரு அவரு. அதெல்லாம் கிடையாது. அந்த எலெக்ஷன் நடக்கவே இல்லை. அந்த எலெக்ஷன் வந்து போஸ்ட்போண்ட் ஆகி கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் 2வது டைம் நடந்த எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து டோக்கன் கொடுத்து அழிச்சிட்டு போயிட்டாரு. எவ்வளவு கொடுத்தாங்க ஏடிஎம்கே? அது மட்டும் கேளுங்க. 6000 கொடுத்தாங்க. 6000 கொடுத்து 6000 கொடுத்தாங்க. 6000 கொடுத்த எலெக்ஷன் நடக்கலையே. நடந்தா ஜெயிச்சிருப்பாங்க. அதுவுமே யாரு கொடுத்தாங்க? அதுவுமே டிடிவி தான் கொடுத்தாங்க. அப்ப கேண்டிடேட் டிடிவி தான் கொடுத்தாங்க. சரி சொல்லுங்க. இப்ப நாங்க 5000 6000 4000 3000 ஓட்டு காசு கொடுத்தா என்ன சொல்லிட்டு போய் இப்படி காசு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி இல்லைங்க ஒருவேளை கொடுத்துருந்தா டஃப் ஃபைட் கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சிருப்பேன். நீங்க கொடுக்கல, அதுலயுமே டம்மி ஆயிட்டீங்க. வழக்கமா டம்மி தான் நீங்க. ஸோ இன்னும் ரொம்ப டம்மி ஆயிட்டீங்க. எப்படி வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி பேசுவீங்க. இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரெட்டலை, அவ்வளோதான். அந்த 2 லீஃப் சிம்பிள், அந்த சிம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு ஓட்டு மட்டும் தான் உங்களுக்கு விழுவும் இந்த எலெக்ஷன்ல. எங்கேயாவது கொடுக்க வேண்டியதானே? சேலத்திலயாவது கொடுக்க வேண்டியதானே? அண்ணாமலைக்காக கொடுக்க வேண்டியதானே? ஓபிஎஸ்க்காக கொடுக்க வேண்டியதானே? டிடிவிக்காக கொடுக்க வேண்டியதானே? ஓபிஎஸ் டிடிவி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு இலைய பிடிக்கிட்டு போயிடுவாங்க. பாத்துக்கோங்க. சரி, அவங்களா ஜெயிக்கணும்னா நீங்க வந்து அந்த மிஷின் அந்த போட்டே உள்ள அந்த ஓட்டு போட்டே போட்டு உள்ள நீங்க சேர்த்துனாலும் ஏங்க நீங்க வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் எடுத்து டம்மி கேண்டிடேட்ல போட்டிருக்கீங்க. அங்க நீங்க அவங்க தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆளே வரல அங்க நிக்கிறதுக்கு. டிஎம் கூட செட்டிங் பண்ணி உங்களால அடிச்சுக்கலாம் பார்க்கலாம். கடைசியா நீங்க அப்படிதான் இறங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கோயம்புத்தூர்ல தான் பண்ணுவீங்க. கோயம்புத்தூர்ல தான் இல்லைங்க. டாக்டர் இவர் சொன்னதுதான் உண்மை. இல்ல இவர் சொன்னதாங்க உண்மை. கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? ஏடிஎம்கேவோட ஆயுதம், எடப்பாடி திமுகவோட ஆயுதம். நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் எல்லா ஏடிஎம்கே ஓட்டியும் திமுக மாத்தி விட்டு அப்படியா திமுக ஜெயிக்க வச்சு தான். இல்ல அது உண்மைதாங்க. அது உண்மைதான். எனக்கே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். சிங்கே ராமச்சந்திரன் அது தந்தி டிவிலேயே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அவன் தந்தி டிவில கருத்து கணிப்புலயே அவன் வந்து 3 பேருக்கு கடுமையான போட்டியான்னு கேட்டா இல்ல இங்க 2 பேர் ஜெயிச்சு. 2 பேர் தான். ஏன் 2 பேர் அப்படின்னா, இல்ல ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னான் தந்தி டிவில இருக்கவனே. அப்ப அது அவன் வந்து ஓப்பனா ஒரு டிவி சேனல்லே சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஹெவியா பேக் ஃபயர் ஆயிடுச்சு கார்த்திக். இல்ல ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்கல அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாங்க தந்தி டிவில. அது உண்மைதான். எடப்பாடி திமுக என்ன வேலை பார்க்குதுன்னா, இந்த 3 தொகுதியிலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதிமுக ஓட்டு எல்லாத்தையும் திமுக மாற்றி விட்டு 40 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்க வச்சுட்டா நம்ம அப்படியே பொழைச்சோம்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. எடப்பாடி திமுக மேற்கொண்டு படுதொல்லி அடைஞ்சு பாதாளத்துக்கு போய் அவர் ஜெயிலுக்கு போறது உறுதி. கார்த்திக் ப்ரோ, இது எவ்வளவு பெரிய கேவலம். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த கேவலம் ஜெயலலிதா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஏங்க இது இந்த கேவலம் வெளுத்திருப்பாங்க அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுங்களை. கோயம்புத்தூர் கிடையாதுங்க. கோயம்புத்தூர் மட்டும் கிடையாதுங்க. கோயம்புத்தூர், தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி எல்லா இடத்துலையுமே இவங்க என்ன செட்டிங்கன்னா, சரி நம்மளால ஜெயிக்க முடியாது, அதிமுக ஓட்டெல்லாம் திமுக மாற்றி விட்டுருவோம், திமுக ஓட்டு போட்டுருங்க. ஏன் இவங்க பெருசாக காசு கொடுக்கல இது பண்ணுறோன்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்களுக்கு போயிடுச்சுங்க, ஜெயிக்க முடியாது நம்மளால அப்படின்னு. ஓகே இவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால எல்லா ஓட்டையும் திமுக மாற்றி விட்டுருவோம், இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம், அப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் அது நடக்காது, அது வேற. பட் அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அவங்க, ரொம்ப கேவலமாக இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி திமுக வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக ஒரு கட்சி இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது உண்மை. அது அவர் வாயிலிருந்தே அவர் சொல்லிட்டாரு. நான் சொன்னா வந்து பழி போறேன்னு சொல்லுவீங்க, அவரே சொல்லிட்டாரு. எல்லா தொகுதியிலும் அந்த மாதிரி கிடையாது. எல்லா தொகுதியிலையும் சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், நீங்க கோயம்புத்தூர்ல, வேலூர்ல,
தேனியில, ஓபிஎஸ் ராம்நாட்ல இந்த வேலை தான் பார்க்குறீங்கன்றது ஊருக்கே தெரியும். அதை நீங்க ஓப்பனா நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொன்னா பலி பண்ணணுமாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ் ஏங்க சத்தியமா சிங்க ராமச்சந்திரனா இவங்க வந்து டம்மியா வந்து டம்மி கேண்டிடேட்டே யூஸ் பண்ணிருக்காங்க. யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு டெபாசிட் போயிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஓட்டு எல்லாத்தையுமே வந்து திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன வேலையை அதை பார்த்துட்டு இருக்காங்க. மாமன் மகளில் போய் இவர் கெஞ்சுவார்ல சித்தராஜ், எனக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு காலில் விழுவார்ல, அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க இவங்க. நானும் எலெக்ஷன் நிற்கிறேன், எனக்கு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க, மாமனுக்கு போடுங்க. பின்னாடி கவுண்ட் பண்ணி வருவார்ல, பாருங்க எனக்கு போடாதீங்க எங்க மாமனுக்கு போடுறாங்கன்னு கேட்டா இவன் எவ்வளவு நல்லவன் உங்களுக்கு தெரியுதா, இவனுக்கு ஓட்டு போடுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எலெக்ஷன். நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தான் எங்களை தூக்கி உள்ள போட போறீங்க, ஜெயிலுக்கு போக போறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. ரிசல்ட் எப்படி வந்தா என்ன? கார்த்தி ப்ரோ இதெல்லாம் மீறி ஜெயிப்பாங்க பாருங்க. அண்ணாமலை 50% கிட்ட வாங்கி ஜெயிப்பாரு. இதெல்லாம் தெரியாமலாங்க எலெக்ஷன் நிக்கிறாங்க அவங்க. இவங்கெல்லாம் ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரியாம நிக்கிறாங்க. ப்ரோ பிஜேபி மொத்தம் இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு சீட்ல நிக்குது தெரியுமா? 445 சீட்ல நிக்குது. நீங்க வெறும் 34ல நிக்கிறீங்க. பாலிடிக்ஸ் ஏதோ பிஜேபிக்கு நீங்க சொல்லி தர்ற மாதிரி 2 கட்சியும் தமிழ்நாட்டுல தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இன்னொருத்தர் 21 நிக்கிறாரு, அவர் அந்த பக்கம் நாட்டை காப்பாத்தவன்னு பேசிட்டு இருக்காரு. நிக்கிறது 20 காங்கிரஸ் நிக்கிற எல்லா தொகுதியும் காங்கிரஸ் ஜெயிச்சிரும் போல இருக்கு. இவர் நிக்கிற 21 தான் வந்து அடி உழுவும் போல இருக்கு. அந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்க தமிழ்நாடு. இவர் பேசிட்டு இருக்காரு நாட்டை காப்பாத்தவன். இவர் 2 பேரையும் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஆமா ஜோதிமணி யாரு கர்நாடகா சிஎம் தான் ஃபண்டிங் பண்றாங்களா? அதான் வெக்கமே இல்லாம அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு அது நிக்குது. தண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னு அவன் சொல்றான் சிவகுமார். அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வெக்கமே இல்லாம கரூர் நிக்கிறாங்க. ஒரே கட்சி தான், கட்சிக்காரங்க தானே. அப்புறம் தண்ணி வாங்கி தர சொல்லுங்க முதல்ல. காசு வாங்கிட்டு ஜெயிக்கிறாங்களே, அவங்க ஜெயிச்சா என்ன நம்மளுக்கு? ஏங்க நீங்க திமுக ஓட்டு போறது ரெடி ஆயிட்டீங்க, அப்புறம் என்ன? நீங்களும் நாளைக்கு திமுக தானே போட போறீங்க. கார்த்தி எந்த தொகுதிங்க நீங்க தான் ஜட்ஜ் விளக்க வாங்கிட்டீங்களா எங்களை உள்ள சொல்றதுக்கு? அப்புறம் நீங்க எந்த தொகுதி? ஏங்க ஜட்ஜ் எல்லாம் கிடையாது. ஏங்க அந்த மாதிரிலாம் சீப்பாலாம் நடந்துக்க மாட்டாங்க. உங்க மேலதான் கேஸ் இருக்கு. எந்த கேஸ் எடுத்தாலும் உள்ள போயிருவீங்க நீங்க. 1 2 ஒரு வாரத்தை திருப்பி வரணும். ஜட்ஜ் கையில வச்சிருந்தா வர முடியும். சரி எந்த தொகுதி நீங்க திமுக எந்த தொகுதியில் ஓட்டு போட போறீங்க சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் இதெல்லாம். கள்ளக்குறிச்சியில திமுக, கள்ளக்குறிச்சியில அதிமுக ஜெயிக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அங்க நீங்க திமுக தான் ஓட்டு போட போறீங்கன்னு நினைக்கிறேன். குமரகுரு எல்லாம் அடிக்க முடியாது. உங்க நிலைமையை பாத்தீங்களா? கரெக்டா ஜெயிக்கிற தொகுதி எதுன்னு கேட்டா ஒண்ணு கூட இல்லைன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க நீங்க. ஜி நான் வந்து எதையும் சொல்லல. நீங்க என்ன வேணா ஸ்கிரிப்ட் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப நான் பேசுறேன். நினைக்கிறீங்க காசு மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. ரெட்டலை என்ன பண்ணும், ரெட்டலை என்ன பேசுன்றத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரெட்டலை உனக்கு நீங்க என்னங்க பேசுறீங்க அதை சொல்லுங்க. ப்ரோ நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் உங்கள் டிஎம் அனுப்புகிறேன். நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து பிரச்சாரம் பண்ணேன் சரிங்களா, ஒரு வாரத்துக்கு டோர் டு டோர் பிரச்சாரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருமுத்தம்பட்டி சர்ச்சுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து போனால் அதிமுககாரரு அடே ஆக்சுவலாக இந்த தடவை அதிமுகவுக்கு அஜெண்டாவே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டது அதிமுக கிடையாது, அண்ணாமலை. கரெக்டா? என்ன அஜெண்டா இருக்கு? கிடையாதுங்க. ஜெயலலிதாத்துக்கு அப்புறமே அஜெண்டா கிடையாது. ஏன்னா இவர் வந்து சும்மா வந்து தலைவருங்க. அவரு காலில் வந்து சப்ஸ்டியூட்டா வந்தவர் சும்மா கட்சியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இல்லை இது வந்து நான் கேட்டது கார்த்தி. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த திருவள்ளூர் காங்கிரஸ் கேண்டிடேட் இருக்காரு தெரியுமா, சசிகாந்த் செந்தில், அவரு அந்த சுனில் அவரு இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து காங்கிரஸை பிரித்து கொண்டு வந்து அதிமுகவோட சேர்த்தி நம்ம வந்து தனியாக திமுகவுக்கு சேலஞ்சு பண்ணி ஒரு கூட்டணி அமைக்கலாம் தான் ட்ரை பண்ணாங்க போல இருக்கு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் தலைவர் பிஜேபியை கழட்டி விட்டாரு.
பிஜேபி கழட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இவரை காமிச்சு அவங்க எல்லாம் அதே சீட்டை வாங்கிட்டு ஏங்க போயிட்டாங்க. இவரு எனக்கு சீட்டை குறைச்சேன்னா நான் ஏங்க அதிமுக இவர் என்ன போயிடுவேன்னு. எம்ஜிஆராங்க? இவர் நம்பி காங்கிரஸுக்கும் விசிக்காவும் நடறதுக்கு இவர் எடப்பாடின்றது இவருக்கு தெரியாதா? சரி, எவனோ அப்ப செல்வ எவனோ நல்லா மிளகா அரைச்சிட்டு போயிருக்கான் தலையில, அதையும் நம்பிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏங்க இவர் நம்பி பாமகவும் கூட்டணி வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. போன எலெக்ஷன்ல இவங்களுக்கு நம்பி கூட்டணி வந்ததுக்கு காரணமே பிஜேபி தான் பண்றது இவங்களுக்கு இப்பதான் தெரியுது. எதுக்கு இவர் நம்பி வந்து ஏசி சண்முகம் வந்தாரு, எதுக்கு பாமக வந்தாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் பிஜேபி வந்து கூட வந்ததுனால தான் வந்தாங்க அப்படின்றது இவருக்கு தெரியல. சரி, எந்த கட்சியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியோட தலைவரை மாத்துவாங்களா? செல்வ பிரதமர் கொத்தடிமை, டிஎம்கேவோட கொத்தடிமை எழுதி வச்சு கொத்தடிமை போட்டு எதுக்கு அவசர அவசரமா மாத்தணும்? பயந்து தானே மாத்தினாங்க, எங்க இழுத்துருவாங்கன்ட்டு. எதை மாத்துறாங்க? ஏங்க என்ன பண்றாங்க? அதுக்கெல்லாம் மாற்றல. காங்கிரஸ் கட்சி வந்து சும்மா பொய் சொல்ல. ஆல் இண்டியா உங்களுக்கு ஏதோ கட்சி, தெரியாத மாதிரி ஆல் இண்டியா பேசாதீங்க. கட்சிங்க. தலைவர் முடிவு கிடையாதுங்க. அழகிரி என்ன பண்ணாரு? ரிப்போர்ட்ஸ் என்ன தலைவர் சொல்லுதுன்னா, முடிவு கிடையாதுங்க. காங்கிரஸ் ஆல் இண்டியா கட்சி தலைவர் முடிவு கிடையாது. தமிழ்நாட்டு தலைவர்லாம் முடிவு எடுக்க முடியாது. அங்க இருக்கும் ஆல் இண்டியா கமிட்டி தான் முடிவு எடுக்கணும். ராகுல் காந்தி தான் முடிவு எடுக்கணும். இவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா மாறிடுமா? அழகிரி முடிவு எடுத்தா மாறிடுமா? ஏடிஎம்கேயோட கூட்டணி போடலாம். உடனே ஓகே ரைட் ஓகே ஏடிஎம்கே கூட்டு நான் ராகுல் காந்தி வந்து பிரச்சனை பண்ணுவாரா? சோனியா காந்தி வந்து பண்ணுவாங்களா? சும்மா என்னத்தையோ அதுதாங்க சொல்றேன். நீங்க சவுக்கு சொல்லலாம் நம்பிட்டு கட்சி நடத்தினா அப்படிதாங்க. இந்த கூம்பட்டத்தனமா நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதுதான். யாரு எலெக்ஷன் முன்னாடி தலைவரை மாத்திருப்பாங்களா? இது செம்ம காமெடியா நான் சொல்லுவேன். ஏன் அவங்க கட்சி அவங்க மாத்துறாங்க? நானே கேட்கறேன், உங்களுக்கு என்ன இருக்கு? சரி ஓகே, அதே அழகிரி தலைவரானா அவர் வந்து கூட காங்கிரஸ் கூட்டம் வந்து உங்களோட சேர்த்திருப்பாரு. அவரு பிறந்தாங்க எப்படி தலைவனாரு? அவர் வந்து பக்கா டிஎம்கே, அதெல்லாம் காங்கிரஸே கிடையாது, அப்படியே கொத்தடிமை. அவர் அதுதாங்க அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்க. திமுகவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு. ராகுல் காந்தி வந்து என்னோட அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன் சொல்றாரு பேட்டியில, இது பிரச்சாரத்துல சொல்றாரு ஸ்டாலின். அப்படி ஒரு கட்சி அவ்வளவு இன்டாக்டா இருக்கும் போது நீங்க வந்து காங்கிரஸ் உங்களோட கூட்டணி வரும்னு நினைச்சுக்கிட்டு லூசுத்தனமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு, அப்ப நீங்க தான் கோமாளி. போன காங்கிரஸ் தலைவர் என்ன பேசினாரு, பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா? இன்னும் நாங்க வந்து பேச்சுவார்த்தை இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அதை கொஞ்சம் இது பண்ணவங்க தான் உடனே வந்து தலைவர். அதுதாங்க இந்த காங்கிரஸ் என்ன சொன்னா தெரியுமா? எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் அவங்களோட போக மாட்டோம். அது ஒரு கட்சி, அங்க போய் இன்னும் சீட்டை வாங்கி என்னங்க பண்றது அப்படின்னாரு. அதையும் கேட்டீங்கன்னா இல்லையா? அவர்தான் கொத்தடி மேட்ச் சொல்ல போறீங்க. அவர் வந்து காலை சுத்தி ஏங்க உங்களை மதிக்கவே இல்லைங்க. விசிகா என்ன சொன்னாங்க? 5 சீட்டு கொடுத்தாலும் 5யும் தோத்துருவோம், அதுக்கு ஏன் போயிட்டு இங்க 2 ஜெயிச்சிருவோம், இங்க 2 சொன்னாரு. யார் சொன்னா? அவர் தான் சொன்னாரு. நீங்க வெயிட் பண்ணி பார்த்து விசிகா சொன்னாங்க, காங்கிரஸ் சொன்னாங்க, எல்லாருமே உங்க மூஞ்சில காரத்தி பிடி போயிட்டாங்க. அது துடைக்காம உட்காந்துருக்கீங்க இன்னும். நீங்க இந்த ஒற்றை வெள்ளம் உங்க அடிக்கிறதுக்கு பதிலாக ஒற்றை வெள்ளம் துடைங்க மூஞ்ச, எல்லாரும் காரத்தி போனதுக்கு கட்சியில் இருக்கவங்க எல்லாம் டிஎம்கேவோட போய் சங்கமிச்சுட்டாருங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அவன் பின்னாடி நீங்க ஏன் கலைஞ்சிட்டு இருந்தீங்க? அவன் தான் சங்கமிச்சிட்டாங்க. அன்புமணி சொன்னாரே ப்ரோ, திருமாவளவனை உருவி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு 6 மாசமா. விசிகால அந்த இவன் இருக்கான், விசிகா கட்சியில இருக்கவங்க எல்லாம் பாரு, அப்படி உதயசூரன் சின்னதெல்லாம் நின்று இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து விசிகாவே கிடையாது, கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரி ஆட்டம். ஐயோ ப்ரோ, நீங்க அவங்களுக்கு ஏன் பேசுறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க தான் ஃபைட்டே கொடுக்குறாங்க இங்க பிஜேபிக்கு. நீங்க யார் கூட ஃபைட் பண்ணீங்க எனக்கு தெரியல. இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணீங்க, மோடி எதிர்த்து ஒரே ஒரு தடவை பேசியிருக்கீங்க, அதுவும் இன்டைரக்டா. டைரக்டா கூட பேச கிடையாது. அண்ணாமலை எதிர்த்து 2 தடவை இன்டைரக்டா பேசியிருக்காரு. அங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியை எதிர்த்து கூட உங்களால பேச முடியல. இங்க இருக்கிற ஆட்சியை எடுத்து இருக்கிற கட்சியை கூட எடுத்து பேச முடியல. என்ன அஜெண்டா உங்களுக்குன்னு எனக்கும் புரியல. சரி, அதை ஏத்து பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. மோடி அப்படின்ற 2 நீங்க தான் இங்க ஆட்சியிலே இல்லையே, உங்களை எதுக்கு நான் ஏத்து பேசணும்? மோடின்ற 2 எழுத்து சொன்னீங்களா நீங்க? இது வரைக்கும் இந்த பிரச்சாரம் 25 நாள் பிரச்சாரம் பண்ணீங்களே, சொன்னீங்க மோடின்னு சொன்னீங்களா? மோடி அது சொன்னீங்களா? மோடி அப்படின்ற 2 எழுத்து சொன்னீங்களா நீங்க? அவ்வளவு பயம் இருக்குல்ல. டிஎம்கேவே வந்து எடப்பாடி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அவ்வளவு பயம் இருக்குல்ல. மோடின்ற வார்த்தை சொன்னீங்களா நீங்க? மோடின்னு சொன்னீங்களா? சொல்லல. அவ்வளவு பயம் இருக்குல்ல. அப்புறம் ஏன் அவ்வளவு பயப்படுற கோபாலு எதுக்கு தனியா வந்து போயிட்டு அடிக்கிறோம்? நாங்க எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும் மோடிக்கு? நாங்க சொல்ல மாட்டோம். அந்த பயம் இல்ல. டிஎம்கே காரங்களா எதுக்கு எங்களை திட்டுறாங்க? வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனா இல்ல உங்களை தான் எல்லாருமே திட்டுறாங்க ப்ரோ. அதான் பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கு இருங்க, செந்தில் பாலாஜிய இடி அரெஸ்ட் பண்ணுச்சு. அன்னைக்கு ஸ்டாலின் ஒரு 10 நிமிஷம் வீடியோ விட்டாரா?
அதுல 2 நிமிஷம் பிஜேபி திட்டிட்டு மீதி 8 நிமிஷம் தேவையே இல்லாம பாதம் தாங்கி பழனிசாமின்னு உங்க தான் திட்டிட்டு இருந்தாரு. எனக்கு அது புரியல ஏன்னு. உதயநிதி ஸ்டாலின் உங்களை அசிங்கமா பேசுறாரு, திட்டுறாரு, அண்ணாமலை திட்டுறாரு. டம்மி தானே, டம்மி வேற பண்ணுவாங்களா? தெரியுமா எடப்பாடி திட்டினா பிஜேபி காரங்க சந்தோஷப்படுவீங்க. பேச வேண்டியதானே, நீங்க தான் திமுக பிஜேபி விட்டு வெளில போயிட்டீங்களா? மோடின்னு சொல்லுங்க, மோடி. அந்த 2 வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கீங்களா? 25 நாள் பிரச்சனை பண்ணீங்க, தெருவா அலைஞ்சிங்களே, மோடி தெருவா அலைஞ்சிங்களே, மோடின்னு சொல்ல வேண்டியதானே? மோடின்ற வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல 25 நாள்ல சொல்லிருக்கீங்களா எங்கேயாவது? மோடின்னு சொல்ல சொன்னா தேவையில்லாம உங்க விருதுநகர் பழைய எம்எல்ஏ மோடி எங்கள் டேடின்னு சொல்லி தேவையில்லாம நேரட்டிவ் அவர் தான் செட் பண்ணாரு. என்னைக்காவது பிஜேபி காரங்க சொல்லியிருக்கானுங்களா? நாங்களே சொல்ல மாட்டோம் மோடி எங்கள் டேடின்னு. இஸ் ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? நீ நாளைக்கு அவர் போனார்னா வேற ஒருத்தர் வருவார் எங்க கட்சியில. அந்த மாதிரிதான் நீங்க போய் தேவையில்லாம நியூஸ் முன்னாடி நின்றுட்டு மோடி எங்கள் டேடின்னு சொல்லி தானே அவனுக்கு அடிமைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த எதுகை மோனையெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சொல்லுங்க. ராஜேந்திர பாலாஜி அவ்வளவு பயம் இருக்கவன் எதுக்கு வரணும்? பேசணும். வணக்கம் கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கேன். எப்படி போகுது? நல்லா போயிட்டு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன இங்க பங்காளிய போட்டு அடிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா இவரு பேசினா நான் அடி வாங்க முடியாது. பங்காளி பாசத்துக்கு வந்தீங்க. இவர்கிட்ட பேசினா நான் அடி வாங்க முடியாது. ஆமாஞ்சி, 2-3 நாளா ஏடிஎம்கே வளைச்சு அடிச்சாங்க. ஒருத்தர் வந்து ஏன்னு கேட்கல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. சரி, இல்ல நீங்க வடிவேல் மாதிரி இல்லங்க, இவரு ஏடிஎம்கே கார்த்தி வடிவேல் மாதிரி சொல்றாரு. சொன்ன அங்க வச்சு ஒரு கூப்பிடுறாங்க, அங்க வந்து கேட்கிறேன், இங்க வந்து என்னாச்சு நேரட்டிவ் வந்து கார்த்திக் ப்ரோ வந்து நேரட்டிவ் செட் பண்றாரு. மாப் மென்டாலிட்டி இல்ல ஏடிஎம்கே கார்த்தி, உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் வந்தேன். இல்ல ஏதோ ஜோக்கு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஃபேக்ட சொல்றேன். அப்பவே வந்து தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. அப்பவே அந்த அந்த டைம் நடந்த எலெக்ஷன் ரிப்போர்ட் தெரியுமா உங்களுக்கு? என்ன ரிப்போர்ட்? உதயசூரியனும் ரெட்டலையும் நின்னதுங்க அதிகமா ஜெயிச்சது உதயசூரியன் தான். ஜெயலலிதா இருக்கும்போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது. சரி, அப்புறம் எதுக்கு ஆட்சியை விட்டீங்க? ஆட்சியை விட்டோமா? 2016 எங்க டிஎம்கே ஜெயிச்சது? 2016 உதயசூரியனும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? 2016 உதயசூரியனும் ரெட்டையில நிக்கும் போது அதிகமா ஜெயிச்சது உதயசூரியன் தான். அப்ப பண்ண மிஸ்டேக், காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்ததுனால மத்த கூட்டணி கட்சியும் கொடுத்தாங்க. அப்ப உதயசூரியன நிறைய கட்சி என்னங்க கார்த்திக் ப்ரோ, அவர் ஹெட் டு ஹெட் சொல்றாரு, டோட்டலா சொல்லல. ஹெட் டு ஹெட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பவே தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. 2021 ஜெயிச்சதெல்லாம் பேச வேணாம், அதெல்லாம் வந்து இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 2016 சொல்லிட்டு இருக்கேன், அப்பவே தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது வந்ததுக்கே நீங்க இந்த புகழ் பாடுறீங்க. சரி விடுங்க, சொல்லுங்க. இல்ல சொல்றேன், நீங்க வந்து பொம்மை கிம்மன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, விசிக்கு பின்னாடி நீங்க, விசிக்கு பின்னாடி நான், விசிக்கு பின்னாடி நீங்க போகல, காங்கிரஸ் உங்களை தேடி வந்தது. கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த சோசியல் ஈக்குவேஷனே புரியாம பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. இன்னைக்கு பிஜேபியை வளர்த்து விட்டீங்க, நாளைக்கு போலிங் ரிசல்ட்ல தெரிய போகுது எத்தனை % வரப்போகுதுன்னு. சந்தோஷம், அது தப்பான தகவல் எது சொல்றீங்க? 2014 227 தொகுதியில வந்து ஏடிஎம்கே நின்றுருக்காங்க, 136 ஜெயிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சதே 89 தான். எப்படி நீங்க வந்து அதிகமா ஜெயிச்சிருப்பீங்க அதிமுகவோட? இல்ல நான் வந்து ஹெட் டு ஹெட் சொல்லிட்டு இருக்கேன். உதயசூரியன் விஷயத்துல ரெட்டல மட்டும். உதயசூரியன் விஷயத்துல ரெட்டல தான் எல்லா தொகுதியிலும் நின்னுச்சு. அப்புறம் எங்க ரெட்டல தான் எல்லா தொகுதியிலும் நின்னுச்சுங்க. இல்ல கூட்டணி சொல்லல, அதுதாங்க ரெட்டல மட்டும் தாங்க நின்னுச்சு, ரெட்டல மட்டும் தான் நின்னுச்சு.
2016 நீங்க நின்னது வந்து 176 தொகுதியா, 6 தொகுதி நீங்க ஆமா 89 ஜெயிச்சிங்க. எப்படி நீங்க வந்து அதிகமாவீங்க? எப்படி ரெட்டல் கூட்டத்தோட 96 தானே? அதுதாங்க ரெட்டல் அதிகம் இல்ல, ரெட்டல்ல மட்டும் தான் நின்னுச்சு, ரெட்டல் அதிகம் தானே. கரெக்டா? தப்பான தவறு எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. எப்படி வரும் அது? நீங்க சொல்ற கணக்கு எப்படி வரும்? இப்போ ரெட்டல்ல வந்து அவங்க ரெட்டல் 150 நிக்கிறாங்க, 50 வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்க, 30 வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சாங்க. இல்ல 98 மொத்தம் டிஎம்கே இல்லாம ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. ஹெட் விட்டு தாங்க சொல்றேன். ஏங்க அவங்க தான் எல்லா தொழிலும் நின்றுட்டாங்களே, அப்புறம் எல்லா தொழிலும் அவங்க தான் ஹெட். ஓகேவா? நீங்க ஜெயிச்சது 89 தானே, நீங்க கம்மி தானே. அப்பவே தலைவரை ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே சொல்றேன். ஏங்க ஓட்டு ஸ்டாலினுக்கான ஓட்டு தான் ப்ரோ. இதெல்லாம் பேச்சாங்க. அப்ப எடப்பாடி கூட தான் வந்து ஜெயலலிதா வந்து 2006 ஜெயிச்சதோ அதிகமா ஜெயிச்சிட்டாங்க, அவர் ஏத்துக்கிட்டாங்கன்னு அவன் சொன்ன ஏத்துக்கணும். அப்படிலாம் கிடையாதுங்க. இல்ல இப்ப எடப்பாடி எடப்பாடியே ஏத்துக்கிட்டாங்க. எடப்பாடி ஏத்துக்கிட்டாங்க தான் நான் வந்து பேச வந்தேன். நான் எடப்பாடியும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏங்க 65 சீட்டு ஜெயிச்சார்ல, 60+ சீட்டு ஜெயிச்சார்ல. அது வந்து 2021 உங்க மேல நம்பிக்கை இல்லாம போட்டிருக்காங்க ஓட்டு, அவ்வளவுதான். எல்லாரோட ஈக்குவேஷனுமே தப்புதான். இன்னைக்கு ஒப்பீனியன் போல் பேசிட்டு இருக்கோம்ல. ஏங்க எங்க அண்ணனுக்கு 30 லட்சம் ஓட்டு விழுது, சீமானுக்கு மக்கள் எதுக்கிட்டாங்கன்னு பேசிக்கலாம். அப்படி கிடையாதுல்ல. எடப்பாடி ஒரு ஆளே இல்ல ப்ரோ. எடப்பாடி ஒரு ஆளே இல்ல. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரே இல்ல. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஆனா அதையும் மீறி 4 வருஷம் நின்றுட்டாரு. கோவிட் டைம்ல 4 வருஷம் நின்றுட்டாரு. வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாரு. பிரதான எதிர்கட்சி தலைவரா இப்ப 3 வருஷமா நிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஃபேக்ட், இதெல்லாம் உண்மைதான், நம்ம ஏத்துக்கிட்டு ஃபேக்ட் எல்லாம் ஓகேங்க. அதுக்கு காரணம் பிஜேபிங்க. ஏக்நாத் ஷிண்டே எம்எல்ஏவா இருக்காரு, இது சிஎம்மா இருக்காருங்க மகாராஷ்டிரால. அவர் என்ன ஏக்நாத் ஷிண்டே வந்து பெரிய தலைவரா உத்தவ் தாக்கரேவோட? நாங்க சிஎம் ஆக்கி வச்சிருக்கோம். அப்படிதாங்க பார்க்கணும் நீங்க. அதை விட்டுட்டு அவர் வந்து நான் தான் சிஎம், நான் பெரிய தலைவர் மகாராஷ்டிரான்னு பேசிட்டு இருந்தா லூசு தனமா பேசிக்க மாட்டாங்க. அப்படித்தாங்க அவரு. அன்னைக்கு பிஜேபி நினைச்சிருந்தா ஸ்டாலின் சிஎம் ஆக்கி இருக்கலாம். இவர் இறக்கி விட்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் ஏங்க அவங்க எப்பயோ பண்ணிருக்கலாமே ப்ரோ. அவங்க நினைச்சிருந்தா ஜெயிச்சு வரணும் தானே. அன்னைக்கு எதுவுமே பண்ணல. அந்த 11 எம்எல்ஏ ஓபிஎஸ் இந்த தர்மயுத்தம் பண்ணும்போது அவங்க நினைச்சிருந்தா ஓபிஎஸ் சிஎம், அவங்க நினைச்சிருந்தா சசிகலா சிஎம், அவங்க நினைச்சிருந்தா டிடிவி சிஎம், அவங்க நினைச்சிருந்தா ஸ்டாலின் சிஎம் அன்னைக்கு. சரியா? சும்மா அதாவது அவங்க வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே இவர் தலைவராக ஆக மாட்டாரு. நானும் இப்படித்தான் எடப்பாடியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். ஆனா அவர் வந்து 2021 ஒரு வந்து ஒரு 2020 4 வருஷம் கொள்ளடிச்சு காசை கொடுத்து ஊட்ட வாங்கினாருங்க. எங்க வாங்கினாரு? அதுவும் குங்கபில்ல வாங்கினாரு. பவர்ல இருக்கும் போதுதான் ஜெயிக்க முடியும். எடப்பாடி ஒண்ணு எம்ஜிஆரோ இன்னைக்கு ஜெயிக்க பெரிய அளவு கிடையாது. ஆனா அவர் இருக்க ஸ்டேச்சர்ல ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. அது யாராலும் பண்ண முடியுங்க. அது யாரும் ஓபிஎஸ்ல பண்ண முடியலையே. நீங்க பண்ண முடியல ப்ரோ. எடப்பாடி வந்து பண்ண முடியல. ஓபிஎஸ் ஜெயிப்பாருங்க, இவர் ஒரு தொகுதி ஜெயிப்பாருன்னு பாருங்க. இப்ப ஓபிஎஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. எடப்பாடி சொல்றேன், என் ரிசல்ட் வருமோ பாருங்க நீங்க. இந்த வருஷம் ஜூன் 4 எடப்பாடி பண்ணி காமிச்சிட்டாரு ப்ரோ. எடப்பாடி இன்னைக்கு நாளைக்கு ஜெயிக்க போறாருன்னு தெரியல. ஆனா இதுவரையும் பண்ணி காமிச்சிட்டாரு. ஓபிஎஸ் ஒண்ணுமே பண்ணலையேன்னு. அதுக்கெல்லாம் நாங்க கூட இருந்தோங்க. ஓபிஎஸ் பண்ணி கட்டிருக்காருங்க. ஏடிஎம்கே ஜெயிச்ச 2019 எல்லா தொகுதியும் தோக்கும் போது ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டுல, தேனி. அது ஓபிஎஸ் பண்ணி கட்டினாருங்க. அவர் பையனுக்கு இவர் பண்ணி கட்டினாரா? கோயம்புத்தூர் ஜெயிச்சு கட்டினாரு அவரு? ஈரோடு செஞ்சு காமிச்சாரா? சேலம் ஜெயிச்சு காமிச்சாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு 22 தொகுதி பை எலெக்ஷன் நடந்துச்சு. அதிகமா ஜெயிச்சதே சவுத்து தாங்க. ஓபிஎஸ் தாங்க பண்ணி கட்டினாரு. அதை இன்னைக்குமே டெல்டால டெபாசிட் போகும், ஏடிஎம்கேல சவுத்லயும் போகும். இல்லைங்கிறது யாரும் மறுக்கல.
ஏங்க நான் தான் ஏடிஎம்கே ஜெயிலுக்கே போகணும்னு சொல்றேன். அப்புறம் நீங்க இல்ல அதுதான் ப்ரோ ரெடி ஆயிட்டாரு ப்ரோ. கட்சிக்காக நான் ஜெயிலுக்கு போறேன், நான் தான் தலைவன் ரெடி ஆயிட்டாரு. இல்லாட்டி அவங்களை எதுக்குறாரு ப்ரோ? அவர் ஜெயிச்ச 60 சீட்ல வந்து 20 சீட் வந்து பிஎம்கேவா பிஎம்கே இல்லைன்னா தோத்துருக்கும். அவர் உங்களுக்கு இல்ல அது பிஎம்கே இல்லையா தோத்துருக்குமா? நான் சொல்றேங்க இன்னொரு 20 வந்து பிஜேபி இல்லைன்னா தெரியும் ப்ரோ. பிஎம்கே இல்லைன்னா தோத்துருக்குமா அப்படிங்கறது ஜூன் 4 தெரியும். இப்ப நிக்கிறாங்கல்ல, அதான் ஒரு 20 வந்து பிஎம்கே தான். அவர் ஓட்டே உதவி சொன்னீங்க. திமுக எனக்கு ஒண்ணு ரொம்ப அடிக்க போறதே உதவி சொன்னதுதான். அவரே உதவி சொன்னதான் ஓட்டு போட போறாரு. அவரு வந்து என்னைக்கோ உங்களுக்கு வந்து அடிமை மாறிட்டாரு. அது நல்ல பேச்சு திறமை திமுக காரங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ இப்ப ஜெயிலுக்கு போறது கட்சிக்கு போகும். செந்தில் பாலாஜி தான் திமுக ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆமா அதான் உண்மை. நீங்க வெளியே விட்டுருக்கலாமே. நீங்க வெளியே விட்டுருக்கலாம்ல ஒரு மாசம். ஊழலுக்குள்ள போயிருக்காரு. சரி கட்சிக்காக அவங்க எல்லா கட்சியிலயும் ஊழல் இருக்கு. தம்பி எல்லா கட்சியிலயும் ஊழல் இருக்கு. எல்லா கட்சியிலயும் ஊழல் இருக்கு. இப்ப திடீர்னு நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், கவிதா, செந்தில் பாலாஜி எல்லாம் அரெஸ்ட் பண்றது காரணம் எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. இல்ல ப்ரோ, டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு நிமிஷம் டிஃபரன்ஸ். ஓகே, ஊழல் வந்து எல்லா கட்சியிலயும் இருக்கு. அந்த தேன் எடுப்பாங்க தெரியுமா? தேன் எடுத்துட்டு அந்த புளிஞ்சிட்டு கையை கழுவுவாங்க சரிங்களா? அப்போ வந்து அந்த தேன் வேஸ்டா போயிடும்ட்டு அதை நக்கிட்டு கையை கழுவுவாங்க மற்ற கட்சியில. ஆனா உங்க கட்சி எப்படி தெரியுமா? அந்த தேன் எடுத்து அப்படியே வீட்டுல கொடுத்துட்டு கையை மட்டும் மக்கள் கிட்ட நீட்டிடுவீங்க. அதுதான் உங்க டிஃபரன்ஸ். நாளைக்கு யாருக்கு நீட்டுறாங்கன்னு பார்ப்போம். செந்தில் பாலாஜி மட்டும் இருக்க கேஸ் நீங்க கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்காக தான் இப்ப திட்டிட்டு இருக்கோம் எடப்பாடிய. நீங்க சொல்றீங்கல்ல அரசாங்கத்துக்கு வந்து 8 நிமிஷம் பேசினாரு, அதுல 6 நிமிஷம் அவங்களை திட்டினாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக தான் திட்டிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் காங்கிரஸ். அப்ப கெஜ்ரிவாலுக்கும் நாங்க தான் கொடுத்தது. நாங்க காங்கிரஸ் தான் கொடுத்தது. வேற நாங்க வந்து எப்பயுமே வந்து பொது உடைமை இருங்க. எப்பயுமே நீங்க ஏங்க இப்ப அரெஸ்ட் பண்றீங்க? இது வரைக்கும் ஏதாவது எலெக்ஷன் நடந்துருக்கா? இல்ல எடப்பாடிக்கு எப்படி அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா திமுக கம்ப்ளைண்ட் வச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்க கம்ப்ளைண்ட்ல கொடுத்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம். திமுக ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருப்பாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் தான் அரெஸ்ட் பண்ணுவோம். அவரை எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க வளருங்க 25% வாங்க முடியாது. அது வேற வாங்க வச்சிருக்கீங்க, கொடநாடு பேசி வச்சிருக்கீங்க, நிறைய வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோமே தவிர நாங்க பண்ண மாட்டோம். நாங்க புதுசா கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி சீப்பா நடத்த மாட்டோம். உங்களை மாதிரி பண்ணாம இருக்க மாட்டாங்க கூட்டணி போட்டுட்டு. அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நீங்க ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருப்பீங்களா, அந்த கம்ப்ளைண்ட் தான் அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க 2G கேஸ் யாரு ஒரு கூட்டணி வச்சோம்? எங்க 2G ஐஎம்எல்ஆ பிசிகேவா மதிமுக எதை சொல்றீங்க? 2G கேஸ் நீங்க ஸ்டாலின் என்ன ப்ரோ சொன்னாரு? வந்தோட மினிஸ்டர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம்னாரு. ராஜாவை அரெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவோம்? 2G கேஸ் பண்ணுவோம். 2G கேஸ் போட்டது காங்கிரஸ். நாங்க எப்பயுமே கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற கேஸ் எடுத்துதான் அரெஸ்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும். 2G உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் தெரியும்ல, ஃபைனலா என்ன வந்து அந்த தெரியும்ல, அது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு வந்துருச்சு. அதான் வந்துரும் அடுத்த மாசம். ஜோடிக்கப்பட்ட என்ன வந்தது? ஜோடிக்கப்பட்ட தீர்ப்பு வந்துரும். கார்த்தி, உங்களுக்கு ஹோப் வந்து எப்பவுமே லூஸ் பண்ணிடாதீங்க. நானே தான் கேட்டேன், 100 கவுன்சிலர் ஒன்னாவது வந்து பிஜேபி ஜெயிச்சுதா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு கவுன்சிலர் தொகுதியில வந்து ஒரே ஒரு சீட் வாங்கினா யாருக்கா? ஒரே ஒரு ஓட்டு. அந்த ஒரு ஓட்டு போட்டவன் வந்து பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி நினைச்சு போட்டிருப்பான். அந்த மாதிரி நீங்க போடுங்க. ஏன் வந்து நீங்க அப்படியே வந்து நீங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்றீங்க? ஏங்க அந்த மாதிரி 100கணக்கான வார்டுல நீங்க ஒரு ஓட்டு வாங்கிருக்கீங்க, எடுத்து கொடுக்கட்டுமா நானு? இசிஐ வெப்சைட்ல இருந்து சும்மா சீன் போடுறது. நீங்க இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் போன கட்சி தானே உங்க கட்சி. நீங்க பேசுறீங்க ஏதோ பெருசா. சொல்லுங்க ஜி, டெபாசிட் போச்சுல்ல திமுகவுக்கு. ஆமா, முன்னாடி நின்னு பேசுங்க. உங்களுக்கு டெபாசிட் போச்சு. முன்னாடி நின்னு பேசுங்க. நாங்க இங்க ஒண்ணு ஆளுங்கட்சி இல்லையே. நீங்க ஆளுங்கட்சி 20 வருஷம் இருந்து நாங்க 50 வருஷமா பல தொகுதியிலே டெபாசிட் போயிருக்கீங்க. யாருங்க மக்கள் மாத்தி மாத்திட்டாங்க போடுவாங்க. ரொம்ப பெருமையா சொல்லிக்கோங்க. இங்க பாருங்க, நோட்டா கீழே இருந்த கட்சி, ஒரு ஓட்டு வாங்கின கட்சி, டெபாசிட் இல்லாத கட்சி, கேவலமான கட்சி எல்லாமே. ஆனா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறோமா இல்லையா? நீங்க கதறீங்கல்ல, அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து நிக்கிறீங்களான்னு ஜூன் 4 தெரியும். ஸ்டாலினியா வந்து போற கோயம்புத்தூர்ல ஏன் பேசுறீங்க? நோட்டா கீழ இருக்குன்னு ஏன் போங்க? உங்களால போக முடியல. மோடி தானங்க எதிர்க்கிறாரு ஸ்டாலின்.
மோடி எதிர்க்கலைங்க. ஏங்க ஏன் இந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வேலை சபரீசன்லாம் பார்க்குறீங்க? வந்து கோயம்புத்தூர்ல உட்காந்துருக்காரு. ஏன் கோயம்புத்தூர்ல உட்காந்துருக்காரு சபரீசன் உதயநிதிலாம் நேத்து நைட்ல இருந்து? டாக்கு கீழே இருந்த நாங்க ஆளுங்க கூட ஜெயிக்கிறோம்னா இறங்கி இன்னைக்கு வேலை வளர்ந்து செய்வோம் நிக்கிறோம்ல, ப்ரோ. வளர்ந்து கோயம்புத்தூர் நிக்கிறோம்ல. அது பொறுத்தளவு ஏன் நீங்க கோயம்புத்தூர்? என்ன உங்க வேணாலும் 50 பேசுவீங்க. வருஷம் 50 வருஷம் லெகசி ராம்நாடோ இருக்கு. திராவிட ப்ரோ, ஒரு லெகசி நிமிஷம். வந்து இல்ல ப்ரோ, அடிச்சு உடைக்கிறோமா ராம் இல்லையா இன்னைக்கு? ராம்நாடோ தேனியோ விட்டுருங்க. அதுக்கு இவ்வளவு நேரம் பேசுனா நான் ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன், நீங்க ஒரு பாயிண்ட் வச்சிருந்தீங்க வேற. கோயம்புத்தூர் பொறுத்தளவு அது வந்து மான பிரச்சனை. எங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த கீழே இருக்கவருக்கும் சரி. அதுக்காக தான் இப்படி முக்கி முடங்கி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து உங்க ஸ்டேச்சரை நிரூபிக்கணும். நீங்க வந்து இப்படி நடந்தா இப்படி நடக்கும்னு சொன்னீங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அண்ணாமலை தோத்துட்டாருன்னா உங்க கட்சிக்குள்ளே ஆல்ரெடி உட்பூசல் நிறைய இருக்கு. அண்ணாமலை பிடிக்காதது யார் யார் இருக்கான்னு உங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலையை வந்து அதுக்கு மேல வந்து தலைவரை வச்சிருக்க மாட்டாங்க, ஸ்டேட் பிரசிடண்டா வச்சிருக்க மாட்டாங்க. தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறமா அதெல்லாம் இபிஎஸ் வந்து நானே சொல்லிட்டேங்க. அவர் இல்ல இல்ல தோத்துட்டாருன்னா ஓகே வச்சுக்க ஓகே மாட்டாங்க. ஓகே. அப்ப அண்ணாமலை அதெல்லாம் இருங்க வந்துங்க. இருங்க. அவர் கார்த்திக் ஒரு தோத்துட்டாருன்னா நிமிஷம். தலைவரா இருக்க கார்த்திக் மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் எடப்பாடியோட ஒரு கூட்டணி நிமிஷம் ஒரு போவாங்க. நிமிஷம். அப்போ அப்புறம் அண்ணாமலை தமிழிசையோ தலைவரா வானதியோ இருந்தா யாரோ உங்களுக்கு எல்லாம் சீமாக்குவாங்க, இது தலைவராக்குவாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அவர் இல்ல தோக்க அது மாட்டாருங்க. மான பிரச்சனை தான். அதனாலதான் என்ன பிரச்சனைனா அவர் சிபிஐ தோக்க வாங்கி நாங்க மாட்டாருங்க. உதயசூரன் அவர் நிக்கிறோம். தோக்கவே மாட்டாருங்க. அவர் இல்ல இல்ல தோக்கறதுக்கான வாய்ப்பே சந்தோஷ். கிடையாது. இப்போ உங்க ரீசன் வந்து அவர் ஜெயிக்கிற தோக்க பிரச்சனை இல்ல. ஏங்க அவர் பிரசிடென்ட் ஏங்க இருக்க கூடாது டிஆர் தமிழ்நாடு பாலு பிஜேபிக்கு, தோப்பாரா? அவ்வளவுதானே? ஜெயிச்சாதாங்க பாலு நிக்கீங்க, தோப்பாரா? ஜெயிச்சாதாங்க பிரசிடண்டா கனிமொழி இருக்கீங்க, ஏங்க கனிமொழி ஜெயிச்சாதாங்க டெல்லி இல்ல இல்ல போவீங்க. கனிமொழி தோப்பாங்களா? டிஆர் பாலு தோப்பாங்களா? ஜெயத்த ரச்சகந்தி தோப்பாரா? தோக்க மாட்டாங்கல்ல. நீங்க சைக்கிள் நிக்க வச்சா எப்படி தோப்பாங்க? அண்ணாமலையும் தோக்க மாட்டாரு. அதே மாதிரி நீங்க கணபதி ராஜ்குமார் நிற்க வச்சா எப்படி அண்ணாமலையும் தோப்பாங்க? தோக்க கணபதி மாட்டாரு. ராஜ்குமார்ட்ட உதயசூரியன் இருக்குன்னு சொல்றேன். போய் கணபதி ராஜ்குமார் கிட்ட உதயசூரியன் மட்டுமா இருக்கு? அவர் பாக்கெட்ல தாமரையும் இருக்கு, இலையும் இருக்குது. நீங்க வேற ஒண்ணுமே தெரியாம ஏதோ வாய்க்கு வந்து நீங்க பேசிட்டு யாருன்னு இருக்கீங்க bro. நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க கணபதி ராஜ்குமார் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் எந்தெந்த இண்டஸ்ட்ரி பாட்ல மெம்பரா இருக்காரு தெரியுமா? சும்மா இருக்க bro, சத்தோஷ். நீங்க நீங்க வேற இந்த இங்க சோசியல் நடக்காது எதுவுமே ஈக்குவேஷன் கூட தெரியாமலாம் இங்க யாரும் இல்லைங்க. சொல்றேன். கணபதி ராஜ்குமார் ஜெயிச்சா அப்புறம் அதிக ஃபேவரட்டான ஆள் வந்து எஸ்பி வேலுமணி தான். அதெல்லாம் ஒண்ணும் எஸ்பி கிடையாது. சிங்கே ராமச்சந்திரன் ஜெயிச்சாலும் எங்களுக்கு எஸ்பி நல்லதுதான். எஸ்பி நீங்க வேலுமணிக்கு தொழில் ரீதியா பில்டப்பா சொன்னீங்கன்னா, விட்டுட்டு இருந்தீங்க. எப்படி தொழில் ரீதியா ரெண்டு சொன்னீங்கன்னா, பேரும் ஜெயிக்க அவரே ஆஃப் மாட்டாங்க. ஆகி உட்காந்துட்டாருங்க. கேட்டா 200 கொடுத்தாங்க. மத்த தொகுதியாவது இந்த தொகுதி அதுவும் கொடுக்கல போல இருக்கு. எஸ்பி எங்க வேலுமணி என்ன வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த வடிவேல் வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து துணியை கட்டுற மாதிரி கட்டாரு போல இருக்கு. அதுவும் கொடுக்கலையா கார்த்தி? கோயம்புத்தூர்ல வந்து 200 கூட கொடுக்கல. ஒண்ணுமே கொடுக்கல. பல்லட சூலூர்ல கொடுத்துட்டு இருந்தீங்களே 4 அந்த மணிக்கு. பக்கம் அதாங்க சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் உங்க கொடுக்கல. எஸ்பி வேலுமணி என்ன ஆர்கனைசர், அப்படி பெருசா ஆர்கனைஸ் பண்ணுவாரு. ஒரு 1000-2000 கொடுத்து வாங்குவாரு நினைச்சோம். நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல அப்படி. அப்புறம் நாங்க ஜெக்கில எதுக்கு வச்சு கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜெக்கில எதுக்கு வச்சிருக்கோங்க கோயம்புத்தூர்ல? இல்ல ப்ரோ, கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? எஸ்பி வேலுமணி கொடுக்கறது வந்து தொண்டாமுத்தூர், அது பொள்ளாச்சி போயிடும். ஏங்க கோயம்புத்தூர்ல ஒரு கொடுக்க வேண்டியதானங்க. ப்ரோ நீ கோயம்புத்தூர்ல அப்ப ஒரு செந்தில் லாபி பண்ண பாலாஜி வேண்டியதானே. கரூருக்கு போயிடணும். ஏங்க கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல கரூருக்கு தான் ஒரு போயிடணும். பெரிய ஆர்கனைசர் தானே. கோயம்புத்தூர்ல பண்ண வேண்டியதானே. ஏன் பண்ணல? அப்ப நாங்க பண்ணாரு யாரு ப்ரோ, தெரியுது இல்ல. ஈவினிங் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கார்த்தி ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே இப்பவே கொடுத்துட்டு நாங்க 26க்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. 26 வரைக்கும் நீங்க இருந்தா தானே. அதாங்க சொல்றேன். ஏங்க அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொடுக்க முடியாதுங்க. எஸ்பி வேலுமணிலாம் வந்து இவங்க மீறிலாம் ஏங்க மோடின்ற வார்த்தையை எடப்பாடி சொல்ல முடியாதுங்க. மோடின்ற வார்த்தையை அவர் சொல்லி கேம்பெயின் பண்ணல 25 நாளா. அதை பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் சும்மா நீங்க வந்து விளையாட்டா வந்து எல்லாம் எடுத்து வச்சு காசு கொடுத்து நீங்க தானே கள்ளக்கூட்டணி வச்சிருக்கீங்க. கள்ளக்கூட்டணி இல்லைங்க, பவருங்க. எங்களை மீறி பண்ண முடியாதுங்க அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து தலைவர் சொல்லிட்டாரு. உங்களை மீறி ஈஸியே ஒண்ணும் பண்ண முடியலையேங்க. நாங்க பொசுக்குன்னு ஒரு வருஷம் தூக்கி எல்லாமே எதுவுமே பண்ண முடியல. நாங்க பொசுக்குன்னு தூக்கி ஒரு வருஷம் ஜெயில வச்சிருவோங்க. ஒரு வருஷம் வச்சு விட்டுருவோம். நாங்க என்ன 10 நாள்ல வந்து அதுக்கான கடைசி தேர்தல் தாங்க இது. திடீர்னு சும்மா சொல்லாதீங்க. ஏதோ காங்கிரஸ் ஏதோ காங்கிரஸ் வந்து எங்க காங்கிரஸ் எல்லாம் காங்கிரஸ் நாங்க வந்து முழுசா கேளுங்க. என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. கேஸ் போட்டு ஜாமீன் கொடுக்கறாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்களாவது செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைப்போம். செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைப்போம். காங்கிரஸ் வந்தா கனிமொழி, ராஜா, ஸ்டாலின் அப்படி போய் உள்ள வைப்பானுங்க. நீங்க வேற ஏதோ காங்கிரஸ் வந்து எங்களை உள்ள வைக்கிற மாதிரி அவனுங்களும் உங்களை தான் உள்ள வைப்பானுங்க. நாங்க வந்தாலும் உங்களை தான் உள்ள வைப்போம். அப்புறம் என்ன? இதுதான் பழி வாங்குற வன்ம அரசியல்ன்றது. நீங்க உங்களை யாராவது கட்சிக்கு வந்தா இல்ல தூக்கி உள்ள வைப்பீங்க. ஏங்க
போன ஆட்சியில அதான் நடந்துச்சு. நாங்களும் அரெஸ்ட் பண்ணோம். சொல்லுங்க. உங்க கட்சி தலைவர்லாம் அரெஸ்ட் பண்ணது காங்கிரஸ். நீங்க எங்களையே ஏன் கனிமொழி தூக்குறீங்க. 1.5 வருஷம் ஜெயில வச்சிருந்தது காங்கிரஸ். ஆமா. இல்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நாளைக்கு அவங்கள வைப்போம் இவங்கள வைப்போம் இவங்கள வைப்போம், அதெல்லாம் அதுதான் சொல்றேன். அது வன்ம அரசியல் தானே. அதெல்லாம் தப்பு ஏங்க பண்ணவங்க சொல்றேங்க. இது என்னங்க வம்பா தப்பு இருக்கு? பண்ணவங்க திருடி காசு பப்ளிக் காசு திருடினா உள்ள வைக்க தப்பு தான் பண்ணவங்க செய்வாங்க. நீங்க சொல்றோம். மீம் போட்டவன எல்லாம் உள்ள வைக்கிறீங்க. மீம் போட்டவன எல்லாம் நைட் 12 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றீங்க. அது என்ன அரசியல்? பிஜேபியில யாருமே ஊழல் பண்ணலையா? ட்வீட் போட்டா 12 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றீங்க. பண்ணல. ஏங்க பண்ணா அரெஸ்ட் பண்ணி பப்ளிக்கா உள்ள ஒரு வைங்க. எலெக்ஷனை ஒண்ணு வேணாங்க. நீங்க ஈரோடு ஆருத்ரா எலெக்ஷனை ஸ்கேம் ஒரு ஆருத்ரா நிமிஷம் ஸ்கேம்னு இருங்க. சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. தைரியம் இருந்தா அதை வைங்க. ஈரோடு எலெக்ஷனை அவ்வளவு பப்ளிக்கா வந்து பட்டி போட்டு மக்களை அடைச்சி அவ்வளவு செலவு பண்ணி கோடியா காசை கொடுத்து ஒருத்தர் பண்றாரு. அவர் எவ்வளவு பெரிய ஊழல்வாதின்றது ஊருக்கே தெரியும். அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்காம என்ன பண்ணுவாங்க? அவர் தூக்கி கொஞ்சம் கொண்டாடுவாங்களா? பாரத ரத்னா கொடுப்பாங்களா அவருக்கு? சந்தோஷம் இப்ப புரியுதா? ஓபிஎஸ் வச்சா எங்களுக்கு ஃபேவர் நீங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, கொடநாட்டில் வந்து ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணிட்டு வாழ்ந்துருப்பாரு. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கணும்னா பண்றதுதான். அதுதான் இப்ப செந்தில் பாலாஜி தானே சொல்றீங்க. சந்தோஷம் இப்ப சொல்லுங்க. ஓபிஎஸ் வச்சா எங்களுக்கு ஃபேவர்னு சொல்லுங்க மறுபடியும். ஆமாங்க, அவங்க ஃபேவர் தாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் டிடிங்கிறது வேற கணக்குங்க. இப்ப மோடி வேணுமா வேணாமா நாங்க பேசிட்டு இருக்கோம். மோடி வேணுமா வேணாமான்னு இல்லைங்க, ஒண்ணும் கிடையாதுங்க. மோடி 350 வேணுமா 400 வேணுமா அப்படின்றத கணக்கு. இப்படியே உருட்டிட்டு இருக்க வேண்டியதான். இப்படிதான் நரேட்டிவ் செட் பண்ணி உருட்டிட்டு இருந்தீங்க. அங்க ட்ரெண்ட் எல்லாம் மாறிட்டு இருக்கு. குஜராத்ல யூபியிலேயே மாறப்போகுது. குஜராத்ல கடந்த 30 வருஷமா ஒரே ட்ரெண்ட் தான். அதுதான் 30 வருஷம் ஜனநாயகமே கிடையாது. ஜனநாயகமே கிடையாது. இந்த ஒடிசாலையும் ஒரு கிரிக்கெட் வச்சுட்டு இருக்காங்கல்ல நவீன் பட்நாயக், அது ஜனநாயகமே கிடையாது. மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. ஏன்னா நாங்களா ஓட்டு போடுறோம். அது மன்னராட்சி. அப்ப என்னது 3 வருஷம் இருந்த டிஎம்கேவே 3 வருஷம் இருந்த எங்களையே பிடிக்கிறீங்க. ஏன் வந்து இவங்க மம்தா நிக்கிறாங்களே 15 வருஷமா நிக்கிறாங்களே, அவங்களை கேட்க வேண்டியதானே? என்ன மன்னராட்சி கேட்க வேண்டியதானே? ஏன் அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இருந்தாங்களே 30 வருஷமா, அவங்களை கேட்க வேண்டியதானே? திரிபுரால இருந்தாங்களா? கெஜ்ரிவால் 10 வருஷமா இருந்ததே ஒரு ஊரு, அதையும் அடிச்சு துவச்சு காலி பண்ணியாச்சு. இப்ப இருக்கிறது கேரளா மட்டும்தான். அந்த ஊருக்காரங்க தானே ஓட்டு போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 15 வருஷம் இருக்காங்களே. கெஜ்ரிவால் ஏன் 10 வருஷம் நிக்கிறாரு? அவர் கேட்க வேண்டியதானே? 33 வருஷம் 32 வருஷம் இருந்தாங்க. இல்ல எனக்கு கம்யூனிஸ்ட். தப்பான கம்பேரிசனு. அதாவது நவீன் பட்நாயக்கோட குடும்பம் ஏதாவது கோடியா சொத்து சேர்த்துருக்கா? அவருக்கு வாரிசே கிடையாது. நீ எப்படி அவர் கூட போய் உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க தானே? யாருமே ஒரே தொகுதியிலேயே ரொம்ப அந்த தொகுதிக்கான ஒரு டெவலப்மெண்ட் என்ன நடந்ததுங்கிறது தொடர்ந்து நீ உங்களால தொடர்ந்து 2வது எலெக்ஷன் ஜெயிக்க முடியல அப்படின்றதுக்காகவே அடுத்தவன் எல்லாம் வந்து தப்பான பேசக்கூடாதுல்ல. உங்களுக்கு நான் டிஎம்கே 5 வருஷம் இருந்தாலே நீங்க பண்ற ஆட்சிக்கு, உங்க ஆட்சி பண்ற லட்சணத்துக்கு 5வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அடுத்த ஸ்டேட்ல அப்படி கிடையாது. அதுதான் அறிவுள்ள தமிழ்நாடு மக்கள்ன்றது சொல்றேன். எம்ஜிஆருக்கு போடுவாங்க, ஜெயலலிதாவுக்கு போடுவாங்க. உங்களுக்கு போட்டிருக்காங்களா அது வரைக்கும்? திரும்ப அதுதான் நான் சொல்றேன். அவங்க அறிவாளி தாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. எம்ஜிஆருக்கு போட்டிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு போட்டிருக்காங்களா? ஒரு டைம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப 2வது டைம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? போடல. தமிழ்நாட்டுக்காரங்க அறிவாளி தான். அது அப்படி போட்டதான் தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்டா போட்டோம், இந்த கோமாளியில உட்கார வச்சோம், 4 வருஷம் உட்கார வச்சோம். நானும் சொல்றேன். அவங்களுக்கு போட்டாங்க, உங்களுக்கு போட்டிருக்காங்களான்னு கேக்குறேன். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. எங்களுக்கு போட்டதில்ல ப்ரோ. எங்களுக்கு போடுவாங்களா இல்லையான்னு போடவே மாட்டாங்க. பரவாயில்லைங்க. ஒரு நல்ல ஜனநாயகம் நடக்குது. டிஎம்கேல இருந்து நானே சொல்றேங்க. அதுதாங்க வருஷமா துரைமுருகன் ஒரே ஒரு கான்ஸ்டிட்யூன்சில நின்று ஜெயிச்சது தப்புன்னு நானே சொல்லிட்டு போயிருவேன். சொல்ல முடியுமா? இப்ப கேக்குறீங்களா நவீன் பட்நாயக் எத்தனை வருஷம் ஒரே ஆளு, இத்தனை வருஷமா ஆளுங்கட்சியாவே இருக்காரு. துரைமுருகனை கேளுங்க. துரைமுருகனை மட்டும் கேக்குறீங்க. தயநிதி மாறனை கேளுங்க. சம்பந்தமே இல்லாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. தயநிதி மாறனை கேளுங்க. இல்ல 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? வாபஸ் வாங்கிக்க வேண்டியதுன்னு 5 வருஷம் நீங்க இருந்துட்டு போதும் அப்படின்னு ஏன் பண்ணல? மாத்தி பேசக்கூடாது. 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சுல, 5 வருஷம் முடிஞ்சோடனே நீங்க வாபஸ் வாங்கிருக்க வேண்டியதுன்னா ஏன் வாங்கல? அதான் ஒரே கவர்மெண்ட் வரக்கூடாது திரும்ப 25 வருஷமா சிவகங்கைக்கு வந்து ஒருத்தரே எம்பியா இருக்காருங்க. அவர் பையனுக்கு ஏங்க திரும்ப சீட்டு கொடுக்குறீங்க? அவர் என்னங்க டெவலப் பண்ணிட்டாரு? ஜூன் 4 சொல்றேன் ப்ரோ. இப்ப சொன்னா தப்பா இல்ல. ஜூன் 4 நெட்ஃபிளிக்ஸ் ரிவ்யூ போறாரு. பேசினா தப்பா இருங்க. இப்ப எலெக்ஷனுக்காக பேசுற வாய். அப்படி கிடையாதுங்க. அவர் 25 வருஷமா ஒருத்தர் எம்பியா இருக்காரு. அவர் பையனுக்கு ஏன் திரும்ப கொடுக்குறீங்க சீட்டு?
ஏங்க அவர் மேல அதிக அதிருப்தி இருக்குது, இருந்தாலும் அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டேன் முதல்ல. ஏங்க அப்ப அவர் நீங்களா மேல பேசலாமா? அதிருப்தி நீங்களா எல்லாம் பேசலாமா? காங்கிரஸ்லயே ஒரு அதிக நிமிஷம் அதிருப்தி இருக்கிறது ஒரு முதல்ல நிமிஷம் சிதம்பரம், இல்லைங்க. அடுத்து ஜோதிமணி, 2 பேரும் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டேன். 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க வச்சுங்க. சரி சரி விடுங்க, ஓகே எல்லா சரி இடத்துலயுமே ஓகே அவங்க நீங்க இல்லைங்க. வந்து பூ ஓகே பூக்குன்றீங்க, பழம் இல்ல பழக்கும்ன்றீங்க. ஓகேங்க, அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு. நான் அப்ப அதே மாதிரி குஜராத்ல ஜெயிச்சுட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற உங்களுக்கு என்ன 26 பிரச்சனை? 26ல ஒரு தொகுதி ஜெயிப்பீங்க நீங்க, ஒரு தொகுதி கிடையாதுல்ல, அப்புறம் என்ன? நம்ம ஜெயிப்போம். அங்க ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்களா? ஒரு தொகுதியோட ஜெயிக்க ஏங்க மாட்டான்றீங்களா? ஜெயிச்சது ஏங்க இல்ல இது குஜராத்ல வரைக்கும், எங்க மக்கள் ஜெயிச்சது ஒண்ணும் இல்ல. அவ்வளவு முட்டாள்கள் இல்ல கார்த்தி ப்ரோ. நீங்க ஒண்ணுமில்ல, அதுதாங்க உங்க நானும் சிம்பிள் சொல்றேன். ஈக்குவேஷன். நீங்க போன மக்கள் தடவை எத்தனை ஜெயிச்சீங்க? ப்ரோ ஒரு நிமிஷம் சந்தோஷ் ஒரு பிஜேபி நிமிஷம். மட்டும் நீங்க போன ஃபேக் தடவை நியூஸ் எத்தனை ஜெயிச்சீங்க? எத்தனை ஜெயிச்சீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் 300 இருங்க சந்தோஷ். சொல்லுங்க. 303 ஜெயிச்சோம். 303 303 ஜெயிச்சீங்களா? ஆமா. எல்லா ஊர்லயுமே குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 5 தொகுதி தோக்க மாட்டீங்களா? தோக்க மாட்டோம். ஏன் தோக்க மாட்டீங்க? அப்ப அதான் ஏன் கேண்டீன் தோக்க கமிட்டி மாட்டோம் இல்லைன்றீங்களா? ஏன் தோக்க மாட்டோம்னு கேளுங்க. ஏன் தோக்க மாட்டோம்னு கேளுங்க. ஏன் தோக்க மாட்டீங்க? நீங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை நீங்க வந்து கோடி மீடியால விடுவீங்க, 300 400 அடிச்சு விடுவீங்க. என்கிட்ட கேட்டீங்க ஏன் தோக்க மாட்டோம்னு கேட்டீங்க. நீங்க பேசலாம். ப்ரோ இன்னைக்கு நான் சொல்றேன் பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும், ஆனா மோடி இருக்க மாட்டார். ஏங்க ஏன் தோக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அது கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தா கேளுங்க, எல்லாம் விட்டுருங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்லைங்க, பிஜேபி தான் மெஜாரிட்டி பார்ட்டியா வரும். பிஜேபி தாங்க வரும், ஆனா நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வச்சுக்க மாட்டீங்க. அப்புறம் ஏங்க மோடின்னு அவங்களே ஒருத்தி விட்டுருவாங்க. அப்ப இந்த காம்போ இருக்காது, மோடி அமைச்சா இருக்காது. மே நரேந்திர தாமோதாஸ் மோடி அப்படின்ற வார்த்தை இப்ப கேட்கும். 2019 2029 ஆமா, நாங்க சாகுற வரைக்கும் நாங்க கேட்டுட்டே இருப்போம். ஏன் இல்ல உங்களுக்கு வேற சத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது உங்களுக்கு பிரச்சனை. 2029 உங்க கட்சி இருக்கு. 2029 மோடி இருப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வாய்க்கு தான் கீழே இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தாரு கார்த்திங்கிறவர். இந்த கட்சி இருக்காது. நான் நடக்கிறது சொல்றேங்க, நாங்க போய் சொல்ல மாட்டோம். அவருக்கு இப்ப 73 ஜூன் 4 நாங்க வீடியோவே ரெடி பண்ணிட்டோம். ஜூன் 4 ஏரி தெரியுமாலா ஃபேனா போடு. அவருக்கு 73 வயசுங்க, சரியா? 2029 79 வயசு. அவர் நிப்பாரு, பிரைம் மினிஸ்டர் ஆவாரு. 29ல பிரைம் மினிஸ்டர். நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பேசுறீங்க, நான் அவர் பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு சொல்றேன். உங்க கட்சி தான் இருக்கும், அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்க மாட்டாரு. 2029 நீங்க அதிக பெரும்பான்மையா நிரூபிக்கிறதுக்கு 272 வேணும், அது இருக்குமாதுன்னு சொல்றேன். அது இருந்துச்சா இல்லையான்னு 2 எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷன் அதை தாண்டி தான் இருக்கும். அதுதாங்க 10 வருஷத்துக்கு மேலேயுமே உங்களை வச்சிருக்க போறாங்க, பாப்போம். 15 வருஷம் ஏங்க, 15 வருஷம் முடிஞ்சு 29 வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். நீங்க என்னங்க 10 வருஷத்துக்கு மேல இருந்தா நீங்க தான் ரெக்கார்டு. அதுக்கு மேல அது எலெக்ஷனே தேவையே கிடையாது. எங்க ரெக்கார்டு நாங்க தாங்க, எங்க ரெக்கார்ட் மேக்கர்ஸுங்க. நாங்க ரெக்கார்ட் மேக்கர்ஸுங்க. நீங்க ரெக்கார்ட் மேக் பண்ணுவாருங்க. 3 டைம் தொடர்ந்து பிஎம் மெஜாரிட்டியில அந்த ரெக்கார்டை மூடி வைப்பாரு. யாருமே இதுக்கப்புறமே இந்தியால கிடையாது, இதுக்கு முன்னாடியும் கிடையாது. 4 டைம் தொடர்ந்து பிஎம் அந்த ரெக்கார்டையும் மூடி வைப்பாரு. வச்சுட்டு போவாரு பாருங்க. 400க்கு மேல ஜெயிச்சு அதுவும் ரெக்கார்டு வைப்பாருங்க. வச்சுட்டு தாங்க போவாரு. உங்களெல்லாம் கனவு காண்றீங்க, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க 400 300ன்னு. 220ல இருந்து 250 ஜெயிப்பீங்க. கடைசியில அந்த 20 தொகுதி நீங்க கையேந்துவீங்க, அப்ப முடிவு பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் 10 வருஷமா இப்படிதான் புலம்பிட்டு இருக்கீங்க. அது நடக்கல. 10 வருஷமா எல்லாம் புலம்பலீங்க. அன்னைக்கு இருந்தது வந்து ப்ரோ மோடிங்க. மோடி வேவ்ங்கிறது ஒண்ணு இருந்தது. மோடி வேவ்னு சொல்லுவாங்க தெரியுமா? மோடியோட அலை. மோடி சுனாமிங்க. இப்ப மோடி சுனாமி அது. ஆமா, மோடி சுனாமி தான் இப்ப வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் ஆச்சு. அதெல்லாம் வந்து 2016ல வந்து 2019 எலெக்ஷன் வந்து 16லாம் கிடையாது. இப்ப இந்த கடைசி 5 வருஷத்துல மட்டும்தான் பேசுறோம். 3 டாபிக் தான் சொன்னேன். பதில் இருக்கா? அன்எம்ப்ளாய்மெண்ட், பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஹைக்கு. பெட்ரோல் டீசல்லாம் 2 வருஷம் ஆச்சு பிரைஸ் ஏத்தி. ஏங்க 2 வருஷத்துல 18 ரூபா விலை குறைச்சாச்சு. 18 ரூபா விலை குறைச்சாச்சு. 18 ரூபா எங்க குறைச்சிங்க? 2 ரூபா இப்ப குறைச்சிங்க. 70 ரூபா உள்ளது 72 ரூபா இருந்தது, 103 ரூபா கொண்டு போய் 90 ரூபாய் கொண்டாந்துருக்கீங்க. 10 ரூபா குறைச்சுமே என்ன? தீபாவளிக்கு 10 ரூபா குறைச்சாங்க. சரி, வெறும் பெட்ரோல் டீசல்னா நான் டெய்லி உனக்கு ஒரு 3 ரூபா, எனக்கு ஒரு 30 ரூபா அதிகமாகுது. சரி, மாசத்துக்கு வந்து 300 ரூபா, வருஷத்துக்கு அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணா ஒரு எனக்கு என்ன இருப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவ்வளவு முட்டாளுகளா மக்களுங்களா? நீங்க ஏத்துற பெட்ரோல் டீசல்னால டிரான்ஸ்போர்ட் அத்தனை அத்தியாவசிய பொருளுமே ஏறுது. ஏங்க மக்கள் முட்டாள் இல்லை அப்படின்றதுனாலதான் 2018 வந்து ஜெயிச்ச ஸ்டேட் எல்லாம் 2023 எல்லா ஸ்டேட்டையும் காங்கிரஸ் தோத்துட்டு உட்காந்துருக்கு நார்த் இந்தியால. மக்கள் முட்டாள் இல்லைன்றதுனாலதான்.
எல்லா ஸ்டேட்லயும் நிறைய மக்கள் அறிவாளிங்கிறதுனாலதான் சவுத் இந்தியால இன்னைக்கு 132 இருக்கு, இன்க்ளூடிங் இந்த லக்ஷதீப் அந்த மாதிரிலாம் சேர்த்து சொல்றேன். 132ல 90 இந்தியா இருக்கும். படத்துல 90 இந்தியா இருக்கு. கொடுக்குறோம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க வந்து வடக்கு நண்பர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சரி. ஏங்க இந்தியால தாங்க இருக்கும். நீங்க ஜெயிப்பீங்களா அதை சொல்லுங்க. நாங்க ஜெயிக்கிறதா சொல்றேன். 132க்கு 90 ஜெயிப்போம். ஐயோ, நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல. மொத்தம் சவுத் இந்தியால இருக்கிற 128 தொகுதியில ஆல்ரெடி பிஜேபி தான் ஹையஸ்ட் பார்ட்டி, 29 MP வச்சுக்குது. அடுத்தது காங்கிரஸ் 229. என்ன உளறீங்க? 132 தான் மொத்தம். 129. நீங்க வச்சிருக்க சொல்றீங்க. அதான் இவ்வளவு நாள் வச்சு உங்கள்ட்ட கொடுத்து நாங்க பாடம் பட்டுட்டோம்னு சொல்றோம். நாங்க நீங்க மக்கள் மனநிலையில இருந்து மக்கள் பிரதிநிதியா பேசுறோம். நீங்க ஆந்திரால எத்தனை ஜெயிப்பீங்க சந்தோஷ்? நீங்க தான் மக்கள் ஆந்திரால ஆந்திரால 1 2 ஜெயிப்போம். எந்த ஒண்ணு ஜெயிப்பீங்க? யாரு எந்த ஒண்ணு ஜெயிப்பீங்க? நீங்க இந்தியா அலைன்ஸ் தானே சொல்றேன். ஆமா, எந்த ஒண்ணு ஜெயிப்பீங்க? என்ன இந்தியாவுக்கு முதல்ல அலைன்ஸ் இருக்காங்க? எந்த தொகுதி? இந்தியாவுக்கு முதல்ல அலைன்ஸ் இருக்கு ஆந்திரால. நீங்க ஆந்திரால எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க தானே கேக்குறீங்க? ஏங்க ஒரு தொகுதி ஜெயிக்கணும்னா முதல்ல ஓட்டு வேணும், அதுக்கு முதல்ல அலைன்ஸ் வேணும். ஏதோ ஒண்ணு இருக்கா? நீங்க அங்க 1% ஓட்டு வச்சிருக்க கட்சி ஆந்திரால, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதி இருக்காங்க? கிடையாது இல்ல. சரி விட்டுருங்க, ஆந்திரால ஒரு சீட்டு ஜெயிப்போம்ன்றேன். நீங்க அதுவும் ஜெயிக்க மாட்டேன்றீங்க. வச்சுக்க ஒப்புச்சுக்குப்பா வச்சுக்க. அப்ப நானும் வச்சுக்குவேன் எல்லா ஓகேவா? சரி, தெலுங்கானால எவ்வளவு ஜெயிப்பீங்க? நான் கேக்குறேன், தெலுங்கானா எவ்வளவு ஜெயிப்பீங்க? 8 ஜெயிப்போம். யாரு ஜெயிப்பா? வாயில ஜெயிப்பீங்க தெலுங்கானால. எனக்கு புரியல. எனக்கு போன டைம் எப்படி 8 ஜெயிப்பீங்க? போன டைம் 4 ஜெயிச்சிருக்காங்க, இந்த டைம் ஜெயிப்பாங்க. அதத்தாங்க நான் என்ன சொல்றேன், போன தடவை அவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க, இந்த தடவை போன தடவை அவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க, இந்த தடவை அதிகமா ஜெயிப்பீங்க. திரும்ப ஒண்ணு ஜெயிக்கணும்ல. அந்த ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்படி மேல ஏறி கீழே தானே இறங்குவோம். அப்படியே இப்படி சந்தோஷ் ஏன் கதறீங்க? எனக்கு புரியல. ஏன் கதறீங்க? யாருங்க கதறா? நீங்க தாங்க கதறீங்க. 7 8 உருட்டு தள்ளிட்டு நான் சொல்றேன், தெலுங்கானால 10ல இருந்து 12 தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும். ஐயே, அவ்வளவு ஜெயிக்காதுங்க காங்கிரஸ். என்னங்க தெலுங்கானா இருக்கிறதே டாக்டர் இருக்கிறதே 17 தான். அதை அவருக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. அந்த 17 தாங்க சொல்றேன், 10ல இருந்து 12 வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் சொல்றேன். அதுதாங்க மாசம் இருக்கிறதே 17 தான். ஒண்ணுமே யாருங்க ஆட்சியில இருக்கான்னு சொல்லுங்க. ஏங்க சந்தோஷ் முதல்ல இருக்கிறதே இருக்கிறதே 17 தான் சந்தோஷ். அது தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஓவைசி ஜெயிச்சு பாருங்க. சரி, அந்த மிச்சம் 16 தாங்க போட்டியே. ஏங்க மிச்சம் 16 தான் போட்டியே. ஓவைசி வந்து ஒன்று ஜெயிச்சுட்டு வர, அதில் போட்டியே கிடையாது. அந்த ஒரு தொகுதி அவருக்கு தான் ரிஜிஸ்டர். மிச்சம் 16 இருக்குல்ல. இப்போ பிஜேபி முன்னாடி 2019 இருந்ததை விட இப்போ தெலுங்கானா அசம்பிளி எலெக்ஷன் போன வருஷம் நடந்துச்சுல்ல, அவங்க பார்ட்டி வளர்ந்து நீங்க இருக்கீங்க, நீங்க பேசுறீங்கன்னு சொல்லலாம். தெலுங்கானா இப்பதான் நாங்க ஆட்சியில தான் இருக்கோம். அதுதாங்க சொல்றேன். தெலுங்கானால உங்க ரேவந்த் இல்லைங்க, உங்க ரேவந்த் ரெட்டியும் பிஆர்எஸ் சந்திரசேகராவும் ஒரு தொகுதியில் நின்னாங்களா, அந்த தொகுதியை ஒருத்தர் வந்து தோக்கடிச்சு ஒரு பிஜேபி கேண்டிடேட் நின்னார்ல. பிஜேபின்ற கட்சி அவங்க வந்து 18% ஓட்டு வாங்கி வளர்ந்து நிக்குது. நான் சொல்றது 2019 அந்த வளர்ச்சியே கிடையாது. அப்பயே அவங்க 4 தொகுதி. இப்ப எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 17 தொகுதியில 16 தான் கணக்கு. ஒரு தொகுதி விட்டுருங்க, ஓவைசி ஜெயிச்சுப்பாரு. மிச்சம் 16ல 8 வேணா வச்சுக்கலாம். இவங்க 8 ஜெயிப்பாங்க, அவங்க 8 ஜெயிப்பாங்க. பிஆர்எஸ்க்கு அங்க ரோடில் கிடையாது. இதுதான் நடக்கும். ஆந்திரால எல்லாமே என்டிஏக்கு தான், யார் ஜெயிச்சாலும். ஆமா, ஆந்திரால வந்து ஜெகன் ஜெயிச்சாலும் சரி, ஒரு சந்திரபாபு ஜெயிச்சாலும் சரி, யார் ஜெயிச்சாலும் அது வந்து நம்ம கணக்கு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கர்நாடகால சந்தோஷ் நீங்க ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டீங்க. இல்லங்க, ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க. கர்நாடகால வந்து அவங்க ஒரு 5 ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 5 ஜெயிச்சா இல்ல ஜெயிக்க மாட்டாங்க. கார்த்திக் நாங்களூர் தான் ஜெயிக்க மாட்டாங்க. 1 ஜெயிக்க மாட்டாங்க. இல்ல 4 வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார்ல 90 கணக்கானாமாங்க. அனுதாபத்துக்காக 5 வச்சுக்கோங்க. இங்க ஒரு 8 வச்சுக்கோங்க, 13. ஓகே, 90க்கு வேற எங்கேயும் வச்சிருக்கீங்க நீங்க? அவர் ஸ்பீக்கர் விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சும்மா இந்த வாட்ஸ்அப்ல யூபிங்க பேசுறது, யூபிங்க வாட்ஸ்அப்ல பேசுறதா பேசிக்கிட்டு இவங்க சம்பந்தம் இல்லாம. கார்த்தி ப்ரோ, உங்க தேனியில இருந்து பேசுறேன் ப்ரோ. ஹலோ கார்த்தி ப்ரோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க.
இப்ப இங்க கடைசி நேரத்துல அமௌண்ட் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதா இங்க டிடிவி சைடு இருந்து நிப்பாட்டிட்டாங்க. அது எப்படி ப்ரோ? இப்ப இந்த வெற்றி வந்து டிடிவிக்கு ரொம்ப முக்கியம். இது எப்படி இது பண்ண போறாங்க என்னன்னு இல்லைங்க. இது மற்ற கட்சியெல்லாம் கொடுத்தாங்களா? மற்ற கட்சியெல்லாம் டிஎம்கே மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ 300ல இருந்து இன்னைக்கு நைட்டு 200 கொடுத்து 500 ஆக்கியிருக்காங்க. 500 ஆக்கியிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ, நம்ம இவிஎம்ல மாத்திருவோம் சேட்டலைட் வச்சு. நேத்து வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 200 சேர்த்து கொடுத்துருந்த இப்ப கூட எல்லா வீட்டுக்கும் நேரம் கதவு தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தெரியல கதவு தட்டி கொடுக்குறாங்களா? ஆமா. ஏடிஎம்கே கார்த்தி தேனியில கூட என்ன 100 ரூபா கூட கொடுக்கல நீங்க. அதானே இவனுங்க தேனியில ஏடிஎம்கே மட்டும் தான் கொடுத்துருக்கு தேனியில. என்ன சண்டைக்கு வரீங்களா இல்லையா நீங்க? உசிலம்பட்டி சோழவந்தான்ல டிஎம்கே 700 கொடுத்துருக்கு இன்னைக்கு நைட்டு. கரெக்டுங்க, ஓகே. இவங்க என்னங்க எதுக்குமே சண்டைக்கு வர மாட்டாங்க, ஒன்றும் வர மாட்டாங்க. ஒற்றை வேறெல்லாம் ஓங்கி அடிப்புன்னு உட்காந்துருக்கீங்க நீங்க. சவுக்கு சங்கர்லாம் காசு தரீங்க, மக்களுக்கு காசு தர மாட்டீங்களா? அவன் ஒரு வெட்டி பையன், அவனுக்கு காசு தரீங்க, மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன கார்த்தி, என்ன அப்புறம் அந்த வெட்டி பையன் காசு தரீங்க, அவன் ஒரு லூசு பையன், அவனுக்கு காசு தரீங்க, மக்களுக்கு தர மாட்டீங்களா? ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட ஒரு 10 பேரோட திரண்டு வந்து ஓட்டு கேட்டு போறாரு. ஏடிஎம்கேல இருந்து பாவம் அவரும் அந்த ஜீப்ல ஒரு 2-3 பேர் மட்டும் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எந்த தொகுதி நீங்க? தேனி. ஓகே. ஏங்க சவுக்கு கொடுத்த காசெல்லாம் மக்களுக்கு கொடுத்துருக்கலாங்க. தேனி ஏடிஎம்கே கோட்டைங்க. ஏடிஎம்கே கூட்டம் தான். அந்த ஏடிஎம்கே வந்து அங்க வந்து டிவி ஆபீஸ் தான் ஏடிஎம்கே. ஆமா, அவரு கிடையாது, இவரு கிடையாது. இன்னைக்கு அந்த கட்சி கொடி தூக்குறது கூட ஆள் இல்லாம இருக்குங்க. எங்க கொடியை தூக்குறவங்க தான் 2 பேர் வேற தனிச்சுதான் விட்டுக்கிறாங்க. வாங்க நீங்க வந்து கூட நின்று தேத்துங்க. எல்லாம் இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே. இந்நேரம் 2 மணிக்கு உங்க கூட போராட வரும்லங்க. என்ன காசு தரலன்னு கோவப்படுறீங்களா? ஆமாங்க, ஏன்னா கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களா 4 வருஷம் கொடுக்க வேண்டியதானே. நீங்க விரட்டி விட்டீங்க. ஏங்க சவுக்கு சங்கர் எல்லாம் காசு தரீங்க, மக்களுக்கு தர மாட்டீங்களா? ஓட்டு போறவங்களுக்கு நாங்களா டிஎம்கேவா? என்னதுங்க நியாயமா பேசுங்க. நியாயமா தாங்க நான் கேள்வி வைக்கிறேன். என்னங்க கொள்ளடிச்சிங்க 4 வருஷம், அதுக்கப்புறம் சவுக்கு சங்கருக்கு எல்லாம் காசு தரீங்க, அப்புறம் மக்களுக்கு தர மாட்டீங்களா? ஓட்டு போறவங்க தர மாட்டீங்களா? 4 வருஷம் நாங்க கொள்ளை அடிச்சோம். வேற என்ன பண்ணீங்க? வெள்ளையே அடிச்சிங்க, அப்புறம் கொள்ளதான் அடிச்சிங்க. சரி, நாங்க அசம்பிளி எலெக்ஷன் எல்லாத்துக்கும் மொத்தமா தரோம். கலப்படாது. ஏங்க அப்பதான் ஜெயிலுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சும்மா அதையே பேசிட்டு இருந்தா இருக்கும்போது கொடுத்துட்டு போங்க. ஜெயிலுக்கு போனா நாங்க தியாகி ஆயிடுவோம், கவலைப்படாதீங்க. இப்பவே வாங்கலாம் நம்பர், அப்புறம் உங்களை பார்க்க முடியாது. அதுக்குதான் கேக்குறோம். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகி போச்சு. ஒரு 4-5 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நாங்க செலவு வச்சிருவோம், தியாகி ஆயிடுவோம். எது செலவு வச்சிருவீங்க, தியாகி ஆயிருவீங்களா? ஜெயிலுக்கு போனாவே அது தியாகி தானே. சின்னமா போவோமா? ஓஹோ, இது சரியில்லை. சரி, ஓகே. மணி 2:30 முடிச்சுக்கலாம். சரி, நாளைக்கு எலெக்ஷனு, எல்லாரும் நிறைய பேர் ஓட்டு போடுங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க நாளைக்கு. ஓட்டு போறதுக்கு தான் பஸ் கிடைக்கல ப்ரோ, என்ன பண்றது? பஸ் கிடைக்கலையா? பஸ் இருக்கு. ஓ, என்ன பஸ் ஏறி போய் ஓட்டு போட்டு தொலை. நிஜமாதான் ப்ரோ, இங்க பெங்களூர்ல நைட்டு 11 மணில இருந்து இருக்கேன். பஸ்ல வர்றதெல்லாம் ஃபுல்லாவே செல்போன்ல இருக்கேன். ஆமா, எலெக்ஷன் டைம்ல வந்து நீ எல்லாருக்கும் லீவ் டைம். எலெக்ஷன் டைம்ல ப்ரோ வர்ற பஸ்லாம் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கு. இப்போ இதுலயும் டிக்கெட் இல்ல. ப்ரோ நீங்க என்ன பெங்களூர்ல இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வர்றது இல்லையா? போய் 3 days லீவ் இருக்கு, இது லீவ் இருக்கிற டைம்ல வந்துருக்கு. இப்படி இவ்வளவுதான் இருக்குன்னு நான் கனவா கண்டேன். இத்தனை வருஷமா பெங்களூர்ல இருக்கிறீங்க, இது வருஷமெல்லாம் இல்ல. அதிமுக மாதிரி பேசிட்டு இருக்க ஓட்டு போடுவாங்களா எல்லாரும்? ஒன்னு செய்யல, நீங்க ஆக்சுவலா ஒசூர் வந்து அங்க வந்து கூட வரலாம். மணி 2:30 முடிச்சுக்கலாம்.
எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க மேக்ஸிமம் நாளைக்கு எல்லாரும் அதை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, ஒன்றும் விட்டுரு. நம்ம இன்னைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு பேசணும். நாளைக்கு அரசியல், அவ்வளோதான். நாளையோட அரசியல் டாபிக்கை பேச மாட்டோம், போதும். அதுக்கப்புறம் ஜூன் நாளைக்கு மேலே பார்த்துக்குவோம். எல்லாரும் போய் வேலை காலையிலேருந்தே போட்டுருங்க ஜூன் 4 டைமில். ஸோ அரசியல் டாபிக் வந்து ஒரு 2-3 மாசமா பேசின அரசியல் டாபிக்லாம் இன்னைக்கு, அதை நாளைக்கு கொஞ்சம் இந்த இவ்வளோ போலாக இருக்கு அவ்வளோ போலாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் இருக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டலாக இருக்காது. அரசியல் சாப்டருக்கு ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. எல்லாரும் விருப்பப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போடுங்க, லீவ் என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். படங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து வந்து ரத்னம் வருது, அதுக்கப்புறம் அரண்மனை, ஸ்டாரு, அப்புறம் மகாராஜா, வரிசை படம் இருக்கு. அதனால நம்ம சினிமாவுக்குள்ள என்டர் ஆயிடுவோம் 2 நாள் கழிச்சு. குட் நைட். குட் நைட் குட் நைட் ப்ரோ.